அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு மீண்டுமாக வாழ்நாளிலே ஒரு நாளை தந்து அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு பெரிதான கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் முதலாவது நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொள்ளலாம். வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இந்த நேரத்தில் கூட நம்முடைய பாடத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நம்முடைய செல்போன்ஸ் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த நாளில் கூட தேவனுடைய பெரிதான கிருபையினால ஒரு சில விஷயங்களை வேதத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். முக்கியமாக இன்னைக்கு என்ன ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேதமானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் உடைய ரொம்ப முக்கியமான சத்தியத்தில், அடிப்படையான சத்தியங்களின் மத்தியில் நமக்கு சில நம்முடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையில் நம் சத்தியத்துக்குள் கடந்து வரும் பொழுது அநேக போதனைகளை நமக்கு சபைகளிலே ஒழுங்குமுறையாக சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் சில நேரம் நம்ம மறந்துடலாம், சில நேரத்தில் அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கலாம், சில பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் உடைய தலைப்பு என்னன்னா, த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் பிலீவ்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் நம்ம கொடுக்கலாம். இது ஒரு டைட்டில் மாத்திரம் இல்லை, இன்னொரு நம்ம சொல்லணும்னாக்கா கொஸ்டின் அண்ட் ஆன்சர். சத்தியத்தில் வந்த அனைத்து புதிய சகோதரர்களுக்கும் புதிய சகோதரிகளுக்கும் பார்க்கும் பொழுது 3 விதமாக நம்முடைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க. அதிக வருடங்களாக சத்தியத்தில் வளர்ந்து அநேக தேவனுடைய ஊழியங்களை செய்யக்கூடிய சகோதரர்களும் உண்டு. அவர்களும் சில சத்தியங்களை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பிலீவ்ஸ், நம்முடைய விசுவாசம், அதாவது வேதமானவர்களுடைய விசுவாசம், அதாவது டெய்லி செயல்முறை, அதாவது அதை நம்ம எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது, அப்படி பல சகோதரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு சிலர் அதை மறந்துட்டு இருப்பாங்க. அதை தான் நான் முன்னாலேயே சொன்னேன். அப்போ ஒரு சிலர் தெரியாமலே இருக்கலாம். தெரியாமலே கேள்விகள் இருக்கலாம். அதனாலதான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், அதாவது கேள்வி பதில் மூலமாக இன்னைக்கு 2 தலைப்பு நம்ம வைக்கலாம். த பைபிள் ஸ்டூடெண்ட் பிலீவ்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ், அப்புறம் கேள்விக்கும் பதில். அதாவது சில பேர் கேள்வி இருக்கும், ஆனா அது பதில் கிடைக்காது இருந்திருக்கலாம். சில பேருக்கு கேள்வி இருந்து பதிலும் இருந்து நடைமுறைப்படுத்தாம இருக்கலாம். அப்போ ஒரு கேள்வி பதில் அப்படின்னு சொல்லும் பொழுது, அன்புக்குரிய சகோதர சகோதரியில ஏதாவது நமக்குள்ள ஒரு கேள்வி வந்துடுச்சுன்னா, அது எப்படியாவது என்ன ஆகணும், நமக்கு அது தெரியணும், அதோடைய உண்மையை தெரியணும் அப்படின்றது தான் ஒரு மனுஷனுடைய என்னங்க எல்லாருக்கும் ஒரு இருக்கக்கூடிய இயல்பு. அப்போ ஒரு விஷயம் நமக்கு அந்த கேள்வி வந்துச்சுன்னா அதோடைய விடை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ சில பேருக்கு அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கலன்னா என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையை வெடிச்சு போற அளவுக்கு அநேக கேள்விகள் தலையில் இருக்கும். அநேக கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம இருக்கும். அதே நேரத்தில் தான் அதே மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம கூட ஆரம்ப காலத்துல சத்தியத்துக்குள்ள வரும் பொழுது நமக்கும் அநேக கேள்விகள் இருந்தது. நரகம்னா என்ன, ஆத்மானா என்ன, திருத்துவம்னா என்ன, அந்த கிறிஸ்துனா என்ன, அந்நிய பாஷைனா என்ன, இப்படி பல கேள்விகளுக்கு வாரந்தோறும் நமக்கு என்னாச்சு, விடைகள் கிடைச்சது. ஆனாலும் நம்ம சத்தியத்துக்குள்ள உடன்படிக்கை பண்ணிட்ட பேரு, அதாவது உடன்படிக்கை பண்ணிட்ட பிற்பாடு கூட நமக்கு அநேக கேள்விகள் அநேக சகோதரர்களுக்கு இன்னைக்கும் இருக்குது. அப்போ ஒரு சிலர் மறந்துருக்கலாம், ஒரு சிலர் ஞாபகம் வச்சுட்டு இருக்கலாம், நடைமுறைப்படுத்தாத இருக்கலாம். இதை என்ன பண்ண போறோம்னா, இப்போ பல கேள்விகள்ல ஒரு சில கேள்விகளை நம்ம பார்க்க போறோம். அப்போ கேள்விகள் மனுஷனுக்கு இருந்தாலும் தலை என்ன ஆயிடும், வெடிச்சு போற மாதிரி இருக்கும். நம்ம கூட கேள்விகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா, கட்டாயமா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்ன இருக்குது, அப்படியே கை தூக்குவோம். கேள்விகள் இருக்கானா, ஆமா பிரதர், எனக்கு அநேக கேள்விகள் இருக்கு இல்லைங்களா, கேட்ட விஷயத்திலேயே இன்னும் அநேக கேள்விகளும் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. இப்போ இங்க கூட அன்பு சகோதர சகோதரிகள் வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அநேக கேள்விகள் இருக்குது. நீங்க கேட்கறதுக்கு முன்னாலே சில கேள்விக்கு நாமளே கேள்விகளை கேட்டு நாங்களே உங்களுக்கு பதில் சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது
இந்த ஒரு கேள்விக்கு பதில் அப்படின்னு பார்க்கும்போது கொஸ்டின் அண்ட் ஆன்சர், அதாவது நம்முடைய வேதமானவர்களுடைய விசுவாசம் நடைமுறைப்படுத்துவது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கேள்வி மூலமா ஒரு பதில். நமக்கு நல்லா தெரியும், நமக்கு கேள்விக்கு பதில் எங்க போனோம்னா வேதத்துக்குள்ள தான் போனோம். அதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்போ கர்த்தருடைய புஸ்தகத்துல தேடி வாசிக்கும் பொழுது இல்லைங்களா, அதுல ஒண்ணு கூட என்ன ஆகாது, பதில் இல்லாம போவாது. என்ன மாதிரி கேள்வி இருந்தாலும் அதுக்கு பதில்கள் இருக்கு. அப்ப வேதத்துல நம்ம அநேக விஷயங்களை படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே. அதே நேரத்தில் இன்னும் நம்மளுடைய கேள்விகள், அதுக்கு வேண்டிய பதில்களை தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா கர்த்தருடைய புஸ்தகத்திலே நாம் என்ன பண்ண போறோம், தேடி வாசிக்க போறோம். ஏன்னா நம்முடைய விசுவாசம், நம்முடைய நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. தவறலாம், சில நேரத்தில் தவறலாம். ஆனா அதை மறுபடியும் அதுக்கு கேள்வி இருக்குது, பதிலே இல்லை. ஏன் சில பேருக்கு கேள்வியே வரல அப்படின்னும் போது அது என்ன ஆகுதுன்னு நம்முடைய வாழ்க்கையில அறிந்தோ அறியாமலோ இது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா தவறா நம்முடைய விசுவாசத்தை தவறாக எடுத்து காட்டக்கூடியதா கூட இருக்கும் இல்லைங்களா. ஸோ அப்போ அப்படி பார்க்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர நம்மளுடைய பைபிள் ஸ்டூடெண்டுடைய பிலீவ்ஸ் அண்ட் ப்ராக்டிஸில் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ராக்டிஸில் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராக்டிஸ், அது மூத்த சகோதரர்களாக இருக்கலாம், இளைய சகோதரர்களாக இருக்கலாம், புதிதாக இப்போ வந்திருக்கக்கூடிய சகோதரர்களாக இருக்கலாம், வயதானவர்களாக இருக்கலாம், இளைய சகோதரர்களாக இருக்கலாம். அப்போ ரெண்டு விதமான நான் பார்க்குறோம். ஒன்று சத்தியத்தில் வளர்ந்த மூத்த சகோதரர்கள் இருக்கிறாங்க, சத்தியத்தில் இல்லைங்களா வளர்ச்சி அடையாம வயதில் மூத்த சகோதரர்களாக இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த ஒவ்வொரு கேள்விகளையும் போட்டு ஒவ்வொரு பதில்கள் என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். த ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுடைய புத்தகங்கள் இருக்கு, நம்முடைய வேதமானவருக்குள்ள அநேக புத்தகங்கள் இருக்கு, உலகத்திலையும் பல புத்தகங்கள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு புத்தகங்கள்லையும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு புத்தகத்துக்கு ஒரு ஆர்த்தர் இருப்பார். ஆர்த்தர் அதாவது அவர் தான் அந்த புக்கை எழுதுனவர் அப்படின்னு அந்த புக்கை நீங்க திறந்தீங்கன்னா சோ நேம் அங்க இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்காலருடைய புத்தகத்துல அவர்களுடைய பேரை போடுவாங்க. ஸோ அந்த பேர் எதற்காக அது போடுவாங்கன்னா பல ஆர்த்தர்கள் இருக்கிறதுனால. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு பல புத்தகங்கள் இருக்குது. நாம கூட பல புத்தகங்கள் என்ன பண்றோம், வைத்திருக்கிறோம். பல புத்தகங்கள் நீங்க அந்த பவர் பாயிண்ட்லேயே பார்க்கலாம். அந்த ஒரு இதுவே ஃபுல்லா புத்தகம் தான் அங்கங்க காட்டுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த ஒரு புத்தகங்களை நம்ம பார்க்கும் பொழுது அதுல இன்றைக்கு வேதமானவர்களாகிய நாம நம்முடைய புத்தகங்கள் வேதத்துல, அதாவது வேதமானவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய புத்தகங்களை நம்மளுடைய பேரை நம்ம அதுல போடலாமா? ஸோ இதுதான் கேள்வி. நம்ம பேரு நம்ம ஒரு புத்தகத்தை டிரான்ஸ்லேட் பண்றோம் இல்லைங்களா, ஒரு புத்தகத்தை ரீபிரிண்ட் பண்றோம். அப்படி போடும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட ஒரு நபருடைய பேர் போடலாமா? ஒன்று. ரெண்டாவது, புத்தகத்துல மாத்திரமல்ல, நாம பப்ளிக் மீட்டிங் பண்றோம். அப்படி பப்ளிக் மீட்டிங் பண்ணும்போது நம்ம பப்ளிக் மீட்டிங் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஸ் அடிக்கிறோம், போஸ்டர் அடிக்கிறோம். அதுல நம்மளுடைய பேரெல்லாம் போடலாமா அப்படின்னு கேள்வி வரும்போது ஆரம்ப காலத்திலேருந்து வேதமானவர்களுக்குள்ள அந்த மாதிரி பேரெல்லாம் போட வேண்டிய விஷயமே இல்லை அப்படின்றது தான் மூத்த சகோதரர்கள் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நம்மளாம் எந்த ஒரு பேரையும் பார்த்துட்டு இந்த சத்தியத்துக்குள்ள வரல. அப்போ ரொம்ப முக்கியமாக அன்புக்குரிய சகோதரர்களை, இப்படி பல புத்தகங்கள் இருந்தாலும் இதெல்லாம் நம்மளுடைய லைப்ரரி புத்தகம் பார்த்தீங்கன்னா டான் பப்ளிகேஷன், பைபிள் ஸ்டூடெண்ட் டான் பப்ளிகேஷன் இருக்கும். இப்படி சில புத்தகங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது எக்ஸ்பேண்ட் பிப்ளிக்கல் கமெண்ட்ரி, சாங் இன் த நைட், ஹெவன்லி மன்னா, இப்படி பல புத்தகங்கள் போட்டிருந்தா கூட அதுல நபர்களது பேர் இருக்காது. ஒரு சில புத்தகத்துல நம்முடைய மூத்த சகோதரி 7ஆம் தூதன் ரசலுடைய பேரை போட்டிருக்காங்க, அது பின்னால வந்துடும்.
ஆனா நீங்க அங்க கவனிக்கும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம ஒரு மொழிபெயர்ப்பு பண்றதோ, நம்ம ஒரு புத்தகத்தை வந்து ரீபிரிண்ட் பண்ணும்போது நம்முடைய சொந்த பேரை நம்ம போடலாமா, இல்ல ஒரு பப்ளிக் மீட்டிங் போஸ்டர்லயோ ஒரு ட்ராக்லயோ நம்ம பேரை போடலாமா அப்படின்னும் போது நமக்கு வசனத்தின் மூலியமா என்ன பண்ணி ஆகணும், பார்த்தே ஆகணும். இப்படி பல புத்தகங்களை பார்த்தாலும் ஒரு தனிப்பட்ட நபருடைய பேரு எந்த புத்தகத்திலும் கிடையாது. அப்போ இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது ரசல் பிரதரை தவிர அது பின்னால அவர் போட்டிருக்கிறாங்க. ஆனா பட் மற்ற சகோதரர்களோ சகோதரிகளோ நம்மளுடைய பேரை நம்ம போடலாமா அப்படின்னு பார்க்கும் பொழுது சில நேரங்களில் இப்போல்லாம் பப்ளிக் மீட்டிங்கில் அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. எப்படி வந்திருக்கு அப்படின்னா, பப்ளிக் மீட்டிங்கில் ஒருத்தருடைய பேரை போட்டால் தான் இந்த சத்தியத்தை கேட்க வராங்க அப்படின்னாலாம் சில ரீசன்கள்லாம் சொல்றது உண்டு. ஏன்னா இப்போ எத்தனையோ பேர் சகோதரர்கள் எந்த பேசக்கூடிய போதகருடைய பேரை பார்த்து யாரும் சத்தியத்துக்காக வரல. சத்தியத்தை வந்து அவங்களுக்கு போய் சேரணும், சத்தியத்து மேல அவங்களுக்கு வாஞ்சி இருக்குது, சத்தியத்தின் மேல ஒரு அன்பு இருக்குது, தாகம் இருக்குதுன்னா அவங்களுக்கு எப்படி வேணா அவங்க ரட்சிப்புக்குள்ள வந்துருவாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ புதுசா வந்த சில கிரியைகள், என்ன மாதிரி கிரியைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் மீட்டிங்ல அன்னைக்கு பப்ளிக் மீட்டிங்ல பேசக்கூடிய சகோதரர், ஏன்னா என்னையே பல சகோதரர்கள் உங்களுடைய பேர் போடுறோம் பிரதர், அப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, பிரதர் நம்மளுடைய பேரெல்லாம் போடாதீங்க. காரணம் என்னன்னா, நம்ம வந்து பப்ளிக் மீட்டிங்கு போடும்போது நம்ம பேரை போடக்கூடாதுன்றதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, பேர் சபையில் இருக்கக்கூடிய அது எப்படிப்பட்ட போதகராக இருந்தாலும் அவருடைய பேரை போட்டால் நம்ம அதை தப்புன்னு சொல்றோம். ஏன்னா இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பேர் சபையில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் பேரை பார்த்து தான் என்ன பண்றாங்கன்னா கூட்டமா வராங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி பிராக்டிஸ் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தரல. ஏன்னா இதெல்லாம் நம்ம விட்டுட்டு தான் சத்தியத்துக்குள்ள வந்தோம். சில நேரங்களில் சொல்றது உண்டு, பிரதர் ரட்சிப்பின் சுவிசேஷம் பிரதர், இப்போ நீங்க பவர் பாயிண்ட்ல பாத்துக்கிறீங்க பாருங்க, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நம்ம போடுறோம், போட்டுட்டு அதுல வந்து அங்க போதகர் பேரை போடுறது பெருசா இல்ல அங்க எத்தனையோ வசனங்கள் போட்டிருக்கிறோம், நம்ம அந்த வசனங்கள் பெருசா? அப்போ வசனம் மாத்திரம் இருந்தாலே போதும், கல்லும் கரைந்து விடும் இறைவனின் சொல் கேட்டாலன்னா நம்ம போதகம் பண்றோம். அப்போ தேவனுடைய வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பவர் நம்மளுடைய பேர்ல இல்லை. அதனாலதான் இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அது வானத்திலையும் பூலோகத்திலையும் யாருடைய பேர் இல்லாம ரட்சிப்பு இல்லைன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் இயேசு என்ற நாமமே அன்றி வேற ஒரு நாமமே என்னாகல கட்டளைப்படவில்லை. அவருடைய நாமத்தின் மூலமா தான் எல்லாருக்கும் விடுதலை. அப்ப வசனத்தின்படி பார்க்கும் போது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கும்படி வானத்தின் கீழேங்க மனுஷருக்குள்ள அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளைப்படும். அப்படின்னா அப்ப இயேசு கிறிஸ்துடைய பேர் யூஸ் பண்ணாலே போதும், அவங்க ரட்சிப்புக்குள்ள வந்துருவாங்க. ரட்சிப்புன்னு நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது, இந்த சபையை விட்டு இன்னொரு சபையில வந்து மெம்பர்ஷிப், அதல்ல. ரட்சிப்புன்றது நமக்கு நல்லா தெரியும். என்ன ரட்சிப்பு? ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கே அவர் ரட்சிப்பு வச்சிருக்கிறாரு. இப்போ அந்த ரட்சிப்பு என்னங்க, ஆதாமுக்குள் எல்லாம் மறிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்த்தெழுந்து வரப்போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை தான், அது இயேசு கிறிஸ்துடைய பேர் மூலமாகத்தான் இது என்ன ஆகுது, ஒரு மனுஷன் சத்தியத்துக்குள்ள வர முடியும். அப்ப நம்முடைய பேரை நம்ம போட்டு ஒரு பப்ளிக் மீட்டிங்கோ அது ஒரு ட்ராக்லயோ ஒரு போஸ்டர்லயோ அதை காம்ப்ரமைஸ் வேர்டா நம்ம என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா ஆரம்ப காலத்துல இருந்து நம்மளுடைய முன்னோர்கள் பெரியோர்கள் ஒவ்வொரு சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள் என்ன பிராக்டிஸ் பண்ணாங்க பைபிள் ஸ்டூடெண்ட்ல, எதற்காக நம்மளுடைய பேரை போடக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ரீசன். என்ன ரீசன்னா, என்னைக்குமே நாம பேசின விஷயத்த நாமளே செய்யாம போயிடக்கூடாது. எப்படி பேர் சபைகள் இருக்கக்கூடிய போதர்களுக்கு நாம அதை தவறுன்னு சுட்டி காட்டும் பொழுது அதே விஷயத்த நாம செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பைபிள் ஸ்டூடெண்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு பிராக்டிஸ். இந்த பிராக்டிஸ் எப்போ வரைக்கும் நமக்கு இருக்கணும்னா, வரக்கூடிய காலத்துல மாத்திரமல்ல, நாம் உயிரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் நம்ம
நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது பின்னால வரக்கூடியவங்களும் அதை தான் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம மாத்திரம் தான் பப்ளிக் மீட்டிங் பேச போறதில்ல, நம்ம மாத்திரம் தான் உலகத்துல என்ன பண்ண போறதில்ல, சத்தியத்துக்காக பேச போறதில்ல. அநேக சகோதரர்களும் பின்னால வந்துட்டாங்க. அப்போ புதிய சகோதரர்கள் முக்கியமாக இதை பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும். அதனால்தான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுடைய பேரை வந்து நம்முடைய புத்தகத்திலேயோ ஒரு ட்ராக்ஸ்லயோ இல்ல போஸ்டர்லயோ எங்கேயும் நம்முடைய பேரை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம பேர் மூலமா ஒருத்தர் ரட்சிப்புக்குள்ள வரப்போறதில்ல. அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கிளியரா அங்க ஆண்டவர் சொல்லிட்டார். அவருடைய நாமமே அல்லாமல் வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஏன்னா அது வானத்திலும் சரி பூலோகத்திலும் சரி இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால. அப்போ இயேசு கிறிஸ்துவ குறிச்சு நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா அவருடைய பேரை நம்ம போட்டாலே போதும். ஸோ அதனால்தான் இந்த ஒரு பிராக்டிஸ் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இதெல்லாம் நம்ம பேசுறோம்னா அநேக புதிய சகோதரர்கள் உள்ள வந்துட்டே இருக்கிறாங்க. என்ன இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள தெரியல இன்னும் அப்படின்ற கூட ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஏன் ரொம்ப பேர் வந்து ஒரு சின்ன விஷயம் நம்ம சொல்றோம், இதெல்லாம் அவங்க ரட்சிப்புக்கே ஒரு பாதிப்பாகக்கூடிய விஷயங்களா கூட இருக்குது. ஏன்னா ஒரு தன்னுடைய பேரை போட்டுக்கும் போது தன்னுடைய பேருக்குள்ள ஒரு பெருமை உள்ள வந்து அப்படியே போக போக கிராஜுவலா என்ன ஆகும்னா நம்முடைய புத்தகத்துல நம்ம பேர் போட்டோம் அப்படின்ற ஒரு கிரேட்னஸ் நமக்குள்ள வந்துடும். அப்படின்றதுக்காகத்தான் அநேக விதங்கள்ல தேவன் நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறத பார்க்குறோம். அப்போ புதிதாக வரக்கூடிய இதே ப்ராக்டிஸ் வச்சிருப்பாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின்குள்ள நம்ம போயிடலாம். இந்த செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, செகண்ட் கொஸ்டின்ல நீங்க பார்க்கும் பொழுது, அதாவது ரொம்ப முக்கியமாக நீங்க பார்க்கும்போது இப்போ நம்ம அநேக பாடங்கள் வந்து எடுக்கிறோம். அது பேசிக் சப்ஜெக்டா எடுக்கிறோம், ஜென்ரல் சப்ஜெக்டா எடுக்கிறோம் இல்லைங்களா. அது ஜென்ரல் சப்ஜெக்ட்ல பேரபலா எடுக்கிறோம், ஓமைகளா எடுக்கிறோம், தீர்க்க தரிசனங்கள் எடுக்கிறோம், டைப் அண்ட் ஆன்டி டைப்பா எடுக்கிறோம். இப்படி பல கோணத்துல வந்து பல பாடங்களை நாம் எடுக்கிறோம். அப்படி எடுக்கும் போது ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம், பாடங்களை தயாரிக்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தரும் பாடங்கள், அதாவது த சப்ஜெக்ட்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்றோம். ஒரு சிலர் வந்து இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை எடுத்து அப்படியே படிச்சு எடுக்கிறவங்களும் உண்டு. ஒரு சிலர் படிச்ச சப்ஜெக்ட்ல கொஞ்சம் சேர்த்து பேசுறதும் அவங்களுடைய சொந்த ப்ரிப்பரேஷன்லயும் இருக்கிறதும் உண்டு. இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸிலும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பல சகோதரர்கள் இருக்கிறாங்க. அந்த ஒரு பிராக்டிஸ் நல்ல விஷயம்தான். சப்ஜெக்ட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறது தப்பே இல்லை. ஆனால் அந்த சப்ஜெக்ட்ஸு எந்த சப்ஜெக்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணாலும் எந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசினாலும் நான் சொல்லலாமா, இட் இஸ் அ மை சப்ஜெக்ட், இது என்னுடைய சப்ஜெக்ட். பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இது என்னுடைய பேசிக் சப்ஜெக்ட், இது என்னுடைய ஜென்ரல் சப்ஜெக்ட் அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில நோட்ஸில் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா யாரோ ஒரு சகோதரர் பேசின சப்ஜெக்ட் தான், அந்த சகோதரர் பேர் இருக்கும், அது தமிழ்லேயோ கன்னடாலேயோ மொழிபெயர்க்கும் போது அது அந்த சப்ஜெக்ட் இன்னொருத்தர் பேசும்போது இந்த சப்ஜெக்ட் மை சப்ஜெக்ட்னு சொல்றது உண்டு. அப்படி சொல்லும் போது என்னுடைய உபதேசம் இங்க கூட வந்து ரொம்ப கவனமாக தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். சின்ன சின்ன மைனூட்டான பாயிண்ட் தான், ஆனா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அப்படின்னா என்னுடைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம சொல்லலாமா? நான் எப்படிப்பட்ட சப்ஜெக்ட் வேணா பேசியிருக்கலாம் இல்லைங்களா. எல்லாரும் கோணத்துல எல்லாருக்கும் வரங்கள் கொடுத்துருக்காரு, வித்தியாசமான வரங்கள் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் கொடுத்துருக்காரு தேவன். பரிசுத்தாவி ஒண்ணுதான், எல்லார் மூலமாக பெரிய அதாவது வெரைட்டி ஆஃப் ஃபுட் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபுட்டு கொடுக்கறது இல்லை. ஒவ்வொரு சகோதரர்களை வந்து ஒவ்வொரு விதமா வச்சு யூஸ் பண்றாரு. ஒருத்தர் தீர்க்க தரிசனம் எடுப்பாரு, இன்னொருத்தர் பேரபிள் நல்லா எடுப்பாரு. எல்லாமே நான் நல்லா எடுக்கிறேன்னு சொல்றதும் ரொம்ப டேஞ்சரு. அதே நேரத்தில் நான் பெற்றுக்கொண்ட சத்தியங்கள், நான் பேசக்கூடிய சத்தியங்கள் அப்படின்னும் பொழுது அது என்னுடைய உபதேசம் நம்ம சொல்லலாமா? பாருங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சகோதரருடைய பேசிக் சப்ஜெக்ட் இன்னொருத்தர் கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு என்ன ஆயிட்டு இருக்குது, அவங்க வந்து அந்த பிராக்டிஸ் மறந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேர் அப்படித்தான், அவங்க பேசின பேசிக் தான் கொடுப்பாங்க, மற்ற சகோதரர் பேசின பேசிக் சப்ஜெக்டும் கொடுக்க மாட்டாங்க.
அதனாலதான் இந்த பிராக்டிஸ் இல்லாத போகும்போது ஒவ்வொருத்தர் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய நோட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, இது என்னுடைய சப்ஜெக்ட் மேல சோ பிரதர்களுடைய பேர் போட்டிருப்பாங்க. அப்போ ஒரு ஊழியக்காரர் இப்படி தன்னுடைய பேரை ஒவ்வொரு நோட்ஸ்ல போட்டுக்கும் போது யோசித்து பாருங்க, அப்ப என்னுடைய உபதேசம் நம்ம சொல்லலாமா அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? யோவான் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் அது என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. என்ன அழகா, எவ்வளவு அன்பா, எவ்வளவு அம்புலா, எவ்வளவு தாழ்மையா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு. அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அது எப்படிப்பட்ட சப்ஜெக்ட் எடுத்தாலும், நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டு இது என்னுடைய சப்ஜெக்ட், ரொம்ப பேர் என்ன பண்றாங்கோ, அவர் மிஸ்டேக்ஸுங்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது, நீங்க ஒரு சப்ஜெக்ட் பேசினா அந்த டைட்டிலை மாத்திட்டு வேற ஒரு டைட்டில் வச்சு அதே சப்ஜெக்ட் எடுக்கிறது. அப்போ இது இஸ் மை சப்ஜெக்ட். ஏன் அதே டைட்டில் அந்த சப்ஜெக்ட் எடுக்கிறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போறது இல்லை. காரணம் என்னன்னா, இப்ப அந்த அளவுக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா, அந்த சுயநலம் உள்ள போகுது. சுயநலம் உள்ள போக போக அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தனிப்பட்ட அவங்கவுங்க ஒரு சிடியோ, ஒரு பேசிக் சப்ஜெக்டோ, ஒரு ஜெனரல் சப்ஜெக்டோ ஸ்டோரேஜ் பண்ணிக்கினாங்க. நானும் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பேசியே ஆகணும் அப்படின்னா, நான் பேசியிருக்கிறேன் அப்படின்ற ஒரு இது இஸ் மை சப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் நான் என்ன பண்ணி ஆகணும், யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றதையும் இங்க நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதனால இதெல்லாம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்ல முடியும், இது என்னுடைய உபதேசம் சொல்ல முடியும் அவரால். ஏன்னா அவங்க பிதாவாகிய தேவனுடையது எல்லாமே அவருடையது தானே. நம்ம இப்ப அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவ்வளவுதான். அவருக்கு பிள்ளையா அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் நம்ம பிள்ளையா ஆயிட்டோம்னா இல்ல. ஆனா அவர் சொல்ல முடியும். ஆனா அவர் சொன்னார் பாருங்க, என்னுடைய உபதேசம் அல்ல, என்னை அனுப்பினவருடைய உபதேசம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க, என்ன சொல்லிட்டாருங்க, இது எங்க அப்பாவுடைய உபதேசம். அப்படின்னா நம்மெல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மெல்லாம் காப்பிரைட் அடிக்கக்கூடிய ஆளுங்க, மறந்துடவே கூடாது அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் மற்ற சகோதரர்கள் பேசக்கூடிய விஷயத்த நம்ம என்ன பண்றோம், மற்றவர்களுக்கு தெரியாமையே கேட்டு, இப்ப பழைய சகோதரர்களுக்கு நல்லா தெரியும் இவர் எந்த சப்ஜெக்ட் எங்கிருந்து பேசுறாரு, இது யாரு முதல் பேசின சப்ஜெக்ட், எங்கிருந்து இவர் எங்க ஆட் பண்ணி இருக்கிறாருன்னு இப்ப நம்மளெல்லாம் கேட்டீங்கன்னா நம்ம சொல்லிடுவோம். அந்த அளவுக்கு பழைய நம்மளுடைய லைப்ரரியில அவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது பைபிள் ஸ்டூடெண்ட்களுக்கு. அப்போ நம்ம ரொம்ப அம்பலா சுயநலத்தை வெறுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சகோதரன் சப்ஜெக்ட் பேசினாருங்க, அதே சப்ஜெக்டை நான் பேசுறேன்னு சொல்றதுனால நான் குறைஞ்சி போறது இல்லை. அப்ப இது என்னுடைய பாடம்ன்றது சொல்லாம, கர்த்தராக இயேசுக்கு சொன்னார் பாருங்க, இது என்னுடைய பாடம் அல்ல, இது பிதாவாகிய தேவனுடைய உபதேசம், அவர் நமக்கு கொடுத்த பாடம், அவர் கொடுத்த இல்லைங்களா, இந்த பாடத்தை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என்ன ஒரு கருவியா எடுத்து யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ நம்ம எந்த நோட்ஸ்லயும் இட் இஸ் மை சப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணக்கூடாது, நம்ம போடவே கூடாது. அதனாலதான் சொல்றாரு, நான் சுயமா பேசுகிறவன் சுய மகிமை தேடுகிறான். அதே யோவான் 7ஆம் அதிகாரத்துல 17வது வசனம், சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமை தேடுகிறான். ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. அப்ப தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவனே உண்மை உள்ளவனா இருக்கிறான், அவனிடத்திலே அநீதி இல்லை. யோவான் 7ஆம் அதிகாரத்துல 17வது வசனம். அப்போ இந்த சின்ன மெயின்யூட்டான விஷயம்தான் இது நம்மளுடைய ரட்சிப்பே எடுத்துரும், நம்மளுடைய ரட்சிப்பை போயிடும். இந்த மாதிரி அநேக போதகர்கள் இன்றைக்கு வரைக்கும் விழுந்ததுக்கு காரணமே தான். போதகர்கள் விழுந்து போனது உபதேசத்தின் வழியாக. அதனால இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம், புதிய சகோதரர்களுக்கும் புதிய சகோதரிகளுக்கும். அப்ப எங்கேயுமே இது என்னுடைய உபதேசம் நம்ம சொல்லாம, நம்ம அப்பா நம்ம கொடுத்த உபதேசம் அப்படின்னு சொல்லணும். அதான் 18வது வசனத்துல கூட அவர் சொல்லும் போது, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறது, நான் சுயமாய் பேசுகிறனோ என்று அறிந்து கொள்வான். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி
இல்லைங்களா? இது தேவனால் உண்டான உபதேசம் சொல்லுவாங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே, அதான் சொந்தமா பாடங்களை தயாரிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இருக்கிற பாடங்கள் நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் சொல்லுவேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. 30,000 சப்ஜெக்ட் கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு பாடங்களும் பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுங்களும் நம்மளே ஒரு 2000 சப்ஜெக்ட் தாண்டி இருப்போமா தெரியாது. அப்போ அந்த அளவுக்கு சப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம இருக்கிற சப்ஜெக்ட்டுங்களே நம்ம படிச்சோம்னா போதும். இந்த புதுசா ஏதாவது புதுசா சொல்லணும் அப்படின்றது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயங்கள். அதே நேரம் புதுசா ஏதாவது கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குதுங்க பைபிள்ல. த இச்சிங் இயர்ஸ் என்றார். இச்சிங் இயர்ஸ். அதாவது சில பேருக்கு புதுசா ஏதாவது கேட்டுக்கணும் அதே மாதிரி ஆப்போசிட்ல இருக்கிற புதுசா ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்லி அவர் சொந்தமா சில போதனைகளை அங்க என்ன பண்ணுவாங்கன்னா தயாரிப்பாங்க. இப்படி பல பேர் சகோதரர்கள் நம்முடைய பைபிள் ஸ்டூடெண்ட் பிலீவ்ஸ் அண்ட் பிராக்டிஸை விட்டு வேற பிராக்டிஸ் பண்ணி அந்த உபதேசமே தன்னுடைய உபதேசம் சொல்லி எத்தனையோ பேர் உபதேசங்களை மாற்ற நினைச்சு அப்படியே போனவங்களும் உண்டு. ஸோ அதனால தான் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமாக நம்மளை பார்க்க சொல்றாரு. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு டீம் ஒர்க்குன்னு சொல்லணும். என்னங்க, எல்லாருமே என்ன பண்றோம்? வேலை செய்யறோம். இந்த 2வது பாயிண்ட்ல தேவன் நமக்கு அவர் கிருபை கொடுத்திருக்கார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறார். ஒரு சத்தியத்தை நம்ம பேசுறதோ, அதை மொழிபெயர்ப்பு பண்றதோ, அந்த பாடங்களை ஒரு பிடிஎஃப் பண்றதோ, ஒரு புக்கா பண்றதோ, ஏதோ ஒரு கோணத்துல அது எதை செஞ்சாலும் அது தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு கிரெடிட் போகாது. இது ஒரு டீம் ஒர்க். அதான் நீங்க அந்த பவர் பாயிண்ட்ல பார்க்கும் போது ஒவ்வொருத்தரும் அதுக்கு என்ன இருக்காங்கன்னா உதவியா இருக்காங்க. அப்போ 2000 வருஷமா சபையை தேவன் அப்படித்தான் வழி நடத்திட்டு இருக்கிறார். இப்ப 7ஆம் சபை காலத்துல இருக்கிறதுனால 7ஆம் சபை காலத்துல யாரெல்லாம் எந்த மொழியில வேலை செஞ்சாலும் அது தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நாம ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இந்த 3rd கொஸ்டின்குள்ள நம்ம போயிடலாம். 3rd கொஸ்டின்ல நம்மளுடைய பிலீவ்ஸ் அண்ட் பிராக்டிஸ், பைபிள் ஸ்டூடெண்ட் பிலீவ்ஸ் அண்ட் பிராக்டிஸ்ல ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, மேரேஜ். ஸோ மேரேஜில் நீங்க பார்க்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேதமானவர்களுடைய திருமணத்துல ரொம்ப முக்கியமாக திருமணம் நடக்குது. 2 பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட்டை பார்க்குறோம், இன்னொரு பாயிண்ட் நம்ம லாஸ்ட் கொஸ்டின்ல நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க ஒரு பாயிண்ட் என்னன்னா மேரேஜ், பைபிள் ஸ்டூடெண்டுடைய வேதமானவருடைய மேரேஜ். இந்த மேரேஜில் ரொம்ப முக்கியமாக நமக்கு ரொம்ப பேருக்கு கேள்வி, மேரேஜில் இந்த ஸ்டேஜில் சேர் போட்டிருப்பாங்க. அதாவது அந்த மேரேஜை கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 பேரோ 15 பேரோ நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம்னா மேரேஜ் என்ன பண்ணுவோம்னா கண்டக்ட் பண்ணுவோம். எத்தனையோ மேரேஜுங்களை நம்ம நடத்தி வச்சிருக்கிறோம். அப்படி மேரேஜ் நடத்தும் போது பல பேருக்கு கேள்விகள் உண்டு. ஆனால் உட்காரங்களுக்கு கேள்வி வந்திருக்குதா இல்லைன்னு தெரியாது. சில நேரத்தில் கேள்விகள் நம்மக்கிட்ட கேட்கும் போது அதுக்கு பதில் நம்ம சொல்லணும். அப்போ அந்த 10 சேரோ 15 சேரோ எதுக்கு போடுறாங்கோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எதுக்குன்னு உங்களை கேள்வி கேட்டால் என்ன சொல்வீங்க? எல்லாரும் முழிக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா அந்த 10 சேர் எதுக்கு தான் போடுறாங்கோ அப்படின்னு தெரியல இன்ன வரைக்கும். காரணம், நம்ம கன்வென்ஷன்ல கூட 10 சேர் மேல போடுறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கன்வென்ஷன்ல தேவன் இயேசு கிறிஸ்து தவிர அங்க பேசக்கூடிய அந்த சகோதரர் தவிர அப்படின்னா அங்க சேர் போட்டு ஒரு மேரேஜ் கண்டக்ட் பண்ணும்போது வைக்கிறாங்களே, ஒரு 10 பேரை உட்கார வைக்கிறாங்களே, எதுக்கு அப்படின்னு நீங்க ரொம்ப பேர் கேள்வி கேட்டுக்கிறீங்க. அந்த கேள்விக்கு இன்னைக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். அதே நேரத்தில் இதே கேள்வி அந்த 10 பேர் உட்காரவங்களை போய் நீங்கள் கேட்டுக்கிறீங்களா பண்ணனா கேட்டு பாருங்க, அது தெரிஞ்ச ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஆன்சர் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 பேர் அந்த திருமணத்துக்கு வந்த சாட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்னஸ்க்காக வந்திருக்காங்க. அப்போ அடுத்த கேள்வி நமக்கு வரும், கீழே இருக்கிறவங்கலாம் சாட்சி கிடையாதா? அத்தனை சபை மக்களே வந்திருக்கிறாங்களே அப்படின்னா அங்க அந்த சேர்ஸ் எல்லாம் கீழே கூட போட்டிருக்க, மேலே போட்டுக்கிறவங்க மாத்திரம் சாட்சிகளா? அது கரெக்டா பொருந்தமா? ஏன்னா கிச்சன்ல வேலை செய்யற அந்த
அன்னைக்கு கேட்ரிங் பண்றாரு பாருங்க கல்யாணத்துல ஃபுட்டு, அது கூட அவங்க கூட சாட்சி தான். அந்த கல்யாண மண்டபம் கொடுத்தாரு பாருங்க, அந்த மேனேஜர்ல இருந்து அந்த ஓனர்ல இருந்து சாட்சி தான். இந்த மாதிரி இங்க ஒரு திருமணம் நடந்தது அப்படின்னா அந்த 10 சேர் மேல போட்டு 10 பேரோ 20 பேரோ 15 பேரோ இல்லை 8 பேரோ நீங்க வச்சுக்கோங்க. அந்த 10 பேரை மேல உட்கார வைக்கிறாங்க ஒரு மேரேஜ்ல. எதுக்காக உட்கார வைக்கிறாங்க தான் கேள்வி. இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோமா இல்லையா? தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஒரு பிராக்டிஸ் நம்ம கிட்ட இருக்கணும். ஆக்சுவலி இப்போ இந்த ஒரு சேரை நம்ம போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு சேர் போட்டிருக்குது, ஆள் உட்காரல. ஆனால் இப்போ ஒரு 2 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பிக்சர் போட்டிருக்கேன். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 2 நாட்டு பிரதமர்கள், ஒரு இந்திய பிரதமர், இன்னொருத்தர் இஸ்ரேல் பிரதமர். ஸோ இவங்க 2 பேருக்கு 2 சேர் போட்டு உட்கார வச்சுக்காங்க. அது எதை காட்டுது அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு. ரொம்ப முக்கியமாக அந்த 2 பேரை உட்கார, இவர் இந்தியாவுக்கு பொறுப்பாளி, அவரு இஸ்ரேலுக்கு பொறுப்பாளி. அப்ப அந்த திருமணத்துல 10 பேர் ஒப்பு கொடுக்கிறது, சாட்சி ஒன்னா இருந்தாலும் ரொம்ப முக்கியமாக அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அந்த திருமணம் 10 பேர் முன்னிலையாவது நடக்குது, ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது. எதுக்காக அந்த 10 பேர் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜஸ்ட் மேரிட் ஆகுனாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த ஜஸ்ட் அந்த 10 பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த 10 பேர் எதுக்கு உட்கார்றாங்கன்னாக்கா நெக்ஸ்ட் டைம் உட்காரக்கூடியவங்களும் இது தெரிஞ்சுன்னு போய் உட்காந்தா ரொம்ப நல்லா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, திருமணத்தை பந்தத்தை இணைக்கிறது. அப்போ அந்த பந்தத்தை இணைக்கும் பொழுது ஒரு 2 குடும்பம் ஒன்றாகுது. அப்படி 2 குடும்பம் ஒன்றாகும் பொழுது அங்கே நம்ம ஸ்டேஜில் என்ன சொல்கிறோம், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாது. அப்படின்னா திருமணம் வாழ்க்கையில், அவங்க திருமணம் ஆன வாழ்க்கையில் அவங்களுக்கு அடுத்த நாள் சண்டை வரலாம், அடுத்த நாளும் சண்டை வரலாம், இல்லை அன்னைக்கு நைட்டே வரலாம், தொடர்ந்து என்ன வரும், சண்டைகள் வரலாம். ஒரு கணவன் மனைவிக்கு மூலமா சண்டைகள். ஆக்சுவலி அது சண்டைன்ற வார்த்தை நம்ம சொல்றதோட இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். இவ்வளவு வருஷமா முன்ன பின்ன தெரியாதவர் இன்னைக்குதான் சேர்ந்திருக்கும், புரிந்து கொள்ளுதலுக்காக சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அது நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள கொண்டு வருது. அப்போ சின்ன சின்ன ஃபைட் இருக்கும், பெரிய பெரிய ஃபைட் இருக்கும். சில நேரத்தில் மேரேஜ் ஆகிய என்ன ஆகிடும்னா உடனே பெரிய ஃபைட் மாதிரி ஆகி மேரேஜே பிரேக் ஆகிற அளவுக்கு ஆகிடும். அப்போது அந்த சூழலில் அந்த ஸ்டேஜில் 10 பேர் உட்காந்தான்னு தெரியுங்களா, அந்த 10 பேர் அவங்க உட்காந்து நாங்கள்லாம் ரொம்ப பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கோ அந்த ஸ்டேஜில் அல்ல. மூத்த சகோதரர்களாக இருக்கட்டும், அது யாரெல்லாம் சபையை வழிநடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், வரக்கூடிய காலத்தில் நீங்கள் போய் அந்த ஸ்டேஜில் உங்களை உட்கார வைக்க போனால் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன. இப்படி ஒரு கணவன் மனைவியாக இவங்க இணையும் போது அங்கே 10 பேரை உட்கார்ந்த சகோதரர்கள் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு உங்களுக்குடைய பொறுப்பு என்னன்னா, இவர்களுடைய வாழ்க்கையில திருமண பந்தத்துல நல்லா சந்தோஷமா போயிட்டு இருக்கிறாங்களா, அப்படி பிரச்சனைகள் வரும் பொழுது இவர்களுக்கு நம்ம ஆலோசனைகளை சொல்றோமா, இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை விட்டுட்டு கல்யாணம் ஆச்சு பண்ணி வச்சுட்டோம் அனுப்பிச்சிட்டோம், அது ஏதோ அவங்க ஃபேமிலி ஆச்சு இவங்க, அப்படியெல்லாம் இல்லை. எவ்வளோ நேரத்தில் கூப்பிட்டா கூட ஓடணும், துக்கம் படாம சந்தோஷமா போனோம். போயிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, 2 பேரையும் பிரிக்கிற அளவுக்கு 10 பேர் 5 பேர் ஒரு சைடில் பொண்ணுக்கு சப்போர்ட்டாவோ இன்னொன்று பையனுக்கு 10 சப்போர்ட்டாக உலகத்தில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாதி சகோதரர்கள் சகோதரிக்கு சப்போர்ட்டாகவும் பாதி சகோதரர்கள் சப்போர்ட்டாகவும் அவர்களை எங்கே என்ன கொண்டு போயிடக்கூடாது, டிவோர்ஸ்க்கு கொண்டு போகிற அளவுக்கு விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லி அவங்கள என்ன பண்ணாங்க, கரெக்டான வழியில் அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அன்னிலேருந்து அவங்க தான் டேக் கேர் பண்ணணும். எவ்வளோ நாள் முடியுதோ நம்ம கண்ணு முன்னால் இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த 10 பேர் சேரில் உட்காரத்துக்கு அதுதான் அர்த்தம் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மேரேஜுக்கு ஏதோ அன்னைக்கு மேரேஜுக்கு வந்தோம், துணி நல்லா ஷூட் கோட்டெல்லாம் போட்டுன்னு வந்தோம், ஏதோ கல்யாணத்தில் ஏதோ ஒரு சடங்காச்சாரம் மாதிரி மந்திரம் சொன்னோம், அதுக்காக அல்ல அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே. அப்போ சபைகளை வழிநடத்தக்கூடியவர்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ நாமளே என்ன சொல்றோம், தேவன் இணைத்ததை மனுஷன்
பிரிக்கக்கூடாது. அப்படின்னா அவர்களை பிரிக்கக்கூடிய வார்த்தைகளோ செயல்களோ அது மூப்பர்கள் எந்த சூழ்நிலையிலையும் பண்ணக்கூடாது. அது சீக்கிரட்டாவும் கன்னிகாவும் பண்ணக்கூடாது. எது இருந்தாலும் ஆலோசனைகளை கொடுக்கணும். ஆலோசனை கூட எப்படி கொடுக்கணும்? அன்புக்குரிய சகோதரன், நடந்த பிரச்சனைகளை பேசக்கூடாது. அது பக்குவம் இல்லை. நடக்க போற விஷயங்கள், நல்ல விஷயங்களை வசனத்தின் அடிப்படையில் என்ன பண்ணணும்னா, தேர்ச்சி பெற்ற அந்த வசனங்கள் அவங்கள என்ன பண்ணணும், இருதயத்தில் குத்தப்பட்டு அவங்க மனம் மாறி மறுபடியும் அவங்களுடைய இல்லற வாழ்க்கையை என்ன பண்ணி ஆகணும், தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில அவங்க வாழ்க்கைய பயணத்தை என்ன பண்ணணும்னா தொடர்ந்து ஓடணும். ஸோ அவர்களுக்கு அதை தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அந்த ஒரு இல்லற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த 10 சேர் மேலே போட்டுக்கிறது, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் என்ன நினைச்சிடக்கூடாது, அதுக்கு ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3லேருந்து சில வசனங்கள். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவன், அப்படியே மனைவிக்கும் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். 4வது வசனம், மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படி புருஷனும் தன் சுயத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவி அதற்கு அதிகாரி. 5வது வசனத்துல சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா, நீங்க அப்படி தேவனுடைய காரியங்களை ஏதாவது பிரிஞ்சு இருந்தீங்கன்னா கூட மறுபடியும் என்ன பண்ணுங்க, ஒன்னா சேர்ந்து வாழணும்னு சொல்லி தான் 5வது வசனத்துல சொல்றாரு. எந்த சூழ்நிலைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது, மூப்பர்களோ சபைகளை வழிநடத்தக்கூடிய பொறுப்பாளர்களோ ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ பிரிக்கிற அளவுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது. ஒரு பயம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வசனங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லும் போது அவர்களும் ரொம்ப கவனமாக இருக்கும். அப்போ வேதமானவருக்குள்ள அந்த 10 பேர் 10 சேர்ன்றது நீங்க சாதாரணமாக நினைக்காதீங்க. இட் இஸ் 10 பேர் கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மேரேஜ், எத்தனை மேரேஜ் நம்ம பண்ணி வைக்கிறோமோ அத்தனை மேரேஜ் நம்ம ஒரு டைரியில போட்டு எழுதி வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம தேவன் நம்மளை யூஸ் பண்ணியிருக்கிறார். இந்த குடும்பங்களுக்கெல்லாம் நம்ம இருக்கிற நாட்கள் முழுதும், அது ஃபோன்லாவோ அது வாட்ஸ்அப்லையோ ஃபேஸ்புக்லையோ இல்லை நேரடியாக போய் ஆலோசனைகளை நம்ம கொடுக்கணும். ஸோ பிரிக்கிறதுக்கு எந்த சூழ்நிலைகளையும் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா பிரிக்கக்கூடிய ஒரு வேலைகள் சாத்தானுடைய ஒரு கிரியைகள். ஸோ இது எதற்காக சொல்றேன்னா, இப்போ புதிதாக திருமணம் ஆகக்கூடிய சகோதர சகோதரிகள்லாம் இப்படி தான் ஏதோ ஜாலியாக ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்படியே மூப்பர்களும் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனால் அதோடைய திருமண இல்லற வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது அதுக்கு காரணம் மனிதர்களே, அதாவது சத்தியத்தை அறிந்தவர்களே பிரிக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம பார்க்குறோம். இது 3வது பாயிண்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ 4வது பாயிண்ட்ல பார்க்கும்போது ஃபெலோஷிப் நம்ம யார்கிட்ட வச்சுக்கிறது. ஏன்னா நம்ம சத்தியம் தெரிஞ்சிட்ட பேர் நமக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம யார்கிட்ட ஃபெலோஷிப் வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது இல்லைங்களா. இப்போ நம்மளுடைய வேதமானவருக்குள்ளேயே 2 விதமான ஃபெலோஷிப் இருக்கு. ஒன்று ராஜ்யம் சாடாய்ச்சின்னு ஒரு ஃபெலோஷிப், இன்னொன்று ராஜ்யம் சாடாவலன்ற ஒரு ஃபெலோஷிப். ஸோ ராஜ்யம் சாடானவங்க ராஜ்யம் சாடாதவங்க கிட்ட ஃபெலோஷிப் வச்சுக்கிறது இல்லை, ராஜ்யம் சாடாதவங்க ராஜ்யம் சாடானவங்கிட்ட வச்சுக்கிறது இல்லை. 2 பேரை மாற்றி மாற்றி ஃபெலோஷிப் மேல்நோட்டமாக தான் இருக்கு. அப்படின்னா அநேக எல்லா உபதேசங்களையும் கேட்டு வந்த தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஒரு 2 விஷயத்துல ஃபெலோஷிப்ல என்ன பண்றாங்க அங்க பார்க்கறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ அந்த ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம யார்கிட்ட ஃபெலோஷிப் வச்சுக்கணும். ஸோ நாம் யார்கிட்ட ஃபெலோஷிப் வச்சுக்கணும். அப்போ ஃபெலோஷிப் அப்படின்னும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை யார்கிட்ட ஃபெலோஷிப் வச்சுக்கணும் வைக்கக்கூடாது. அது ரொம்ப சிம்பிளா வசனத்திலேயே நம்ம பார்த்துடலாம். பாருங்க, அதுக்கு ரோமர் 12ஆம் அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். ரோமர் 12ஆம் அதிகாரம் யாருக்குன்னா வேதமானவர்களுக்கு, அதாவது அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு தங்களையே அர்ப்பணிச்சு இல்லைங்களா உண்மை உள்ளவர்களா ஓடக்கூடியவங்களுக்கு எழுதின ரோமர் 12ஆம் அதிகாரம். அப்போ இந்த ஒரு ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 2 முக்கியமான வசனம் இருக்குது. அதனால அங்க பார்க்கும்போது ரோமர் 12:17 பார்க்கும்போது ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு.
ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய். அந்த ஒருவனுக்கும் அப்படின்னும் போது இந்த உலகத்துல எவ்வளவு கோடிக்கணக்கான ஜனங்கள், அவங்களுக்கு நம்ம தீமை செய்யலாமா அப்படின்னும் பொழுது அங்க சொல்றாரு, எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள். அப்போ அந்த வார்த்தை ரோமர் 12:17 என்ன சொல்ல, அந்த ஹைலைட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் தான். எல்லா மனுஷருக்கும் முன்பாக. அப்போ எல்லா மனுஷர்கிட்ட நம்ம ஃபெலோஷிப் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. அப்போ அதுதான் கிறிஸ்டியன் கேரக்டர். ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணாரு, எல்லா மனுஷருக்காகத்தான் ரட்சகரா வந்துகிறார். அப்போ ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாது இருக்கணும், எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோகியமா நடக்கணும். அப்போ அந்த சத்தியம் தெரிஞ்ச பேர் தான் அதிகமா யோகியமா நடக்கணும். தவறுது உண்டு, நம்ம வாழ்க்கையில தவறுறோம். ஆனா இதை ஒரு பெருசா என்ன பண்ணக்கூடாதுக்கா, ரப்பர் மாதிரி இழுக்கக்கூடாது. ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுதுங்களை பார்த்து நீங்க ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றீங்க, அதனால உங்க கூட நம்ம ஃபெலோஷிப் வச்சுக்க மாட்டோம். ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுதுங்க, நாங்க உங்ககிட்ட ஃபெலோஷிப் வச்சுக்க மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன டிஃபரன்ஸ். ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுதுங்க பின்னால வந்து சேர்ந்துக்க போறாங்க. ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகணுங்க இன்னும் கேரக்டர் டெவலப் ஆகி போயிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னும் போது அதே 12:18 சொல்றாரு, கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோட சமாதானமா இருங்கள். சமாதானமா இருங்கள், அதுக்கு இடம் கொடுங்கள்ன்றார். ஆல் மென் அப்படின்றார். அப்போ ராஜ்யம் ஸ்டார்ட் ஆன சகோதரர்களும் சரி, ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகாதவங்களும் சரி, புதிதாக வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரியை கன்ஃபியூஸும் பண்ண வேண்டாம். அப்போ அந்த அளவுக்கு நம்ம அன்பு, சத்தியம், தியாகத்தில் நம்ம நாளுக்கு நாள் வளரணும். அப்போ நம்ம இந்த உலகத்திலேயே இங்க சின்ன சின்ன வேறுபாடுல இருக்கக்கூடிய சகோதரர்கள்கிட்ட நம்ம பெற்றுக்கொண்ட விசுவாசத்தில் நாம கரெக்டா போயிட்டு இருக்கலாம். பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு நம்ம உண்மையா இருக்கணும் இல்லையா? அவங்க அந்த சத்தியத்துக்கு உண்மையா இருக்கிறாங்களா இல்லையான்றது இல்லை, சொல்ல வேண்டியது தேவனுடைய கடமை. அவர் சொல்லிட்டே இருப்பார். அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் தேவன் என்ன பண்றாருன்னா கொடுக்க. ஆனா எவ்வளவு சத்தியம் தெரிஞ்சிச்சோ எல்லா மனுஷர்கிட்ட நம்மளுடைய கேரக்டர்ஸ் எந்த அளவுக்கு நம்ம சமாதானமா இருக்கு. தவறுது உண்டு, நான் அர்த்தம் சொல்றேன், பேசக்கூடிய இப்ப நானே தவறுவேன். அப்ப அந்த தவறுதலை சரிப்படுத்திக்கின்னு அதை நியாயப்படுத்த முடியாது. அதான் விஷயம். அப்போ கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோட என்ன பண்ணுங்க, நீங்க சமாதானமா. இதனாலதான் அந்த கிறிஸ்டியன் கேரக்டர் நம்ம காட்டணும். கிறிஸ்டியன் கேரக்டர் நம்ம காட்டிட்டே போகணும். அப்போ ஃபெலோஷிப் நம்ம வச்சுக்கலாம். சத்தியத்தில் இருக்கிறவங்க சத்தியத்தின் அடிப்படையில் ஃபெலோஷிப் வச்சுக்கலாம். அதே உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் கிட்ட கூட நம்ம ஃபெலோஷிப் வைக்கிற தப்பு இல்லை. பட் அவங்க கிரியைகள் செய்கிற மாதிரி நம்ம செய்ய முடியாது. ஒரு ஹாய் பாய் சொல்றதுல தப்பு கிடையாது, உண்மையாவே அவங்கள நேசிக்கிறதுனால தப்பு கிடையாது. அந்த மாதிரி சத்தியத்துல வந்த சகோதரர்கள் சில போதனைகள்ல பின்னால இருக்கலாம், சில பேர் முன்னால இருக்கலாம். இதுக்கு நம்முடைய நல்ல இனங்க சொல்லலாம், நல்ல குணலட்சணங்கள் நம்ம இழந்துட வேண்டாம். அது மற்றவர்களுக்கும் அதே நம்ம தவறா சொல்லி கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயங்களையும் தேவன் இங்க என்ன பண்றாருன்னா நமக்கு சொல்லி கொடுக்குறார். நம்முடைய சத்தியத்துல அந்த வைராக்கியம் எப்பவுமே நம்ம கிட்ட இருந்தே இருக்கணும். ஸோ இது நம்ம 4th பார்த்தோம். இப்போ 5th கொஸ்டின்குள்ள நம்ம போறோம். 5th கொஸ்டின் மீட்டிங்ஸ். ரொம்ப முக்கியமாக மீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்க 2 விதமான மீட்டிங்ஸ் இருக்குது. உலகத்துல கூட மீட்டிங்ஸ் பண்றாங்க இல்லைங்களா? ஆஃபீஸில் மீட்டிங்ஸ் பண்ணுறாங்க, பேர் சபைகளில் மீட்டிங்ஸ் பண்ணுறாங்க. மீட்டிங் அப்படின்னும் போது எல்லா இடத்துலையும் கேதரிங் இருக்கு. அதே மாதிரி இப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு மீட்டிங்ஸ்னால என்னங்க, காட்டேஜ் மீட்டிங், எக்லீஷியா மீட்டிங்ஸ், ஒன் டே கன்வென்ஷன் மீட்டிங்ஸ், அப்புறம் ஜென்ரல் கன்வென்ஷன் மீட்டிங்ஸ், இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் மீட்டிங், இப்படி மீட்டிங்ஸ் பல மீட்டிங்ஸ் இருக்குது. அப்புறம் நம்மளுடைய மெமோரியல் மீட்டிங்ஸ், அது ரொம்ப முக்கியமான மீட்டிங்ஸு. இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம மீட்டிங்ஸ் அப்படின்னு போகும்போது ரொம்ப முக்கியமாக மீட்டிங்ஸ் முக்கியமா இல்லை அந்த மீட்டிங்ஸில் ஈட்டிங் முக்கியம்? ஆனால் இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேருக்கு மீட்டிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஈட்டிங்ஸ்க்கு தான் முக்கியத்துவம். அதனால் ஒரு காட்டேஜ் மீட்டிங்கில் இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, அநேக காட்டேஜ் மீட்டிங்கில் பிரச்சனைகள் உருவாகுது. ஒருத்தர் சொல்றாரு சாப்பாடு கொடுக்குறது தப்பு இல்லை, ஒருத்தர் சொல்றாரு சாப்பாடே போடக்கூடாது. இந்த ஒரு சின்ன விஷயத்தை பெருசு பண்ணி பல இடங்கள்ல சபைகளை பிரிவினைகளை பண்ணியிருக்கிறாங்க.
காரணம் என்ன? இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய அதிக புத்திசாலின்ற நினைப்பு. நான் என்ன சொல்றேன்னா, கொடுக்குறவங்க கொடுக்கட்டும், கொடுக்காதவங்க கொடுக்க வேண்டாம்னு விட்டுருங்க. இதுக்காக தேவனுடைய மீட்டிங் என்ன பண்ணக்கூடாது. அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய வேதமானவர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர், எல்லாருமே இல்லை, அந்த மீட்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்காது, ஈட்டிங்க்கு தான் முக்கியத்துவம். இன்றைக்கும் நீங்கள் கன்வென்ஷனில் பார்த்தீங்கன்னா 55 பேர் இருப்பாங்க கிச்சனில். சென்டரில் போண்டா டேஸ்ட் பண்ணுறது, அங்கேயே அந்த மீட்டிங் அங்கே உள்ள வெளியே நடந்துன்னு ஆளில் ஈட்டிங் டைனிங் ஹாலில் ஆயிருக்கும். அது மாத்திரம் இல்லை, மீட்டிங் வேறு மீட்டிங்ஸ் எல்லாம் ஓடினுக்கும் இந்த கன்வென்ஷனில். அவர் இப்படிங்கோ, இவர் அப்படிங்கோ, அந்த மீட்டிங் அப்படி, நம்ம பண்ணுற கன்வென்ஷன் சூப்பரு, இது மாதிரிலாம் ஈட்டிங்லேயே அன்வான்ட் மீட்டிங்ஸ் ஓடும். அப்போது இந்த மீட்டிங்ஸில் போயிட்டு எனக்கு இந்த கன்வென்ஷன் நல்லா சாப்பாடு கொடுக்கல, எனக்கு நல்லா படுக்க இடம் கொடுக்கல, எனக்கு ரூம் கிடைக்கல, எனக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இல்லை, இப்படியெல்லாம் கூட சகோதரர்கள் வந்து எதிர்பார்ப்போடு போகிறாங்க. அது காட்டேஜ் மீட்டிங்லேருந்து அன்புக்குரிய சகோதரர்களே, கன்வென்ஷன்லேருந்து. அப்போ இங்கே கூட நம்ம ஏன் இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணுறோம்னா, நம்மளுடைய ப்ராக்டிஸ் என்ன இல்லைங்களா? நான்லாம் பார்த்த வரைக்கும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பில்லோ வேணும்னா பில்லோ தலானி அதை நமக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, உனக்கு என்ன கொடுக்கணும், நான் 2 எடுத்து வச்சுக்கிறேன், காலுக்கு ஒன்று தலைக்கு ஒன்று. காரணம் என்னன்னா, அவங்களுடைய வசதி வாய்ப்புகளை தான் பார்க்குறாங்க. கன்வென்ஷன்ஸ் கூட என்ன, காலையில் என்ன மெனு, மத்தியானம் என்ன மெனு, நைட்டு என்ன மெனு, ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸு. அதேனால இன்னைக்கு காட்டேஜ் மீட்டிங் போனால் காட்டேஜ் மீட்டிங்கில் இன்னைக்கு என்ன கொடுப்பாங்க, உப்மாவா இட்லியா இல்லை தோசையா, இல்லை பிரதர் பிஸ்கெட் டீயா. பிஸ்கெட் டீனா அப்செட் ஆயிடுறாங்க. ஐயோ, நான் இன்னைக்குன்னு பார்த்து என்ன பண்ணல, சாப்பாடை செய்யாமல் வந்துட்டேன். எல்லாத்துக்குமே ப்ரிப்பேராக இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ மீட்டிங் தான் முக்கியம், ஈட்டிங்கு கிடையாது. ஈட்டிங் தானா தேவன் சொல்லிட்டா, நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட, அப்பொழுது இதெல்லாம் உனக்கு என்ன பண்ணுவார், கூட தான் தருவாங்க. எந்த சகோதரிகள் நம்மளுக்கு போயிட்டு கன்வென்ஷனில் சாப்பாடு தண்ணி கொடுக்காத அமைச்சிக்கிறாங்க. எதை கொடுத்தாலும் சந்தோஷமா சாப்பிடணும். கன்வென்ஷனில் சாப்பாடு ஆயிடுச்சுங்க பிரதர், என்ன பிரதர் தெரிஞ்சுதான் நான் போயிருக்க மாட்டேன் பிரதர், இல்லைங்களா? நான் போயிட்டு ஒரு ஊருக்கு போய் இறங்கினேன் பிரதர், என்னை எக்லீஷாவில் படுக்க வச்சுட்டாங்க பிரதர். எனக்கு எக்லீஷாவில் என்ன பண்ணிட்டாங்க பிரதர், அங்கேயே ஹோட்டலேருந்து வாங்கி கொடுத்துட்டாங்க பிரதர். எப்படியெல்லாம் வந்து இந்த மாம்சம் வந்து பேசுது. அப்போது மீட்டிங்காக ஈட்டிங்கானா, பைபிள் ஸ்டூடெண்டுடைய பிலீவ்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா மீட்டிங் தான். கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் மாம்சிக உணவு நமக்கு தேவன் என்ன கொடுத்தாரோ அதுதான். அன்னைக்கு சகோதரனை சாப்பிட்டோம் 4 பேர், நம்ம போய் கூட வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் முடிஞ்சா. அப்படியெல்லாம் எத்தனையோ சகோதரர்கள் தியாகம் பண்ணுறவங்க உண்டு. அப்போ இதெல்லாம் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நம்மளை கூப்பிடும்போது என்ன சொல்லிட்டு கூப்பிட்டாருன்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து. தன்னை வெறுக்கிறவனுக்கு எந்த மீட்டிங்லையும் ஈட்டிங்கை பற்றி யோசனை இருக்காது. வயசானவங்க ஓகே, சுகர் பேஷண்ட்டு, டயாபெட்டிக் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஓகே, அவங்க வந்து விரும்புகிறாங்க, அவங்களுக்கு டைம் கொடுக்கலாம், அது ஓகே. எத்தனை பேர் இந்த கன்வென்ஷன்ஸுங்களில் என்ன தான் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர்கள் வந்து இந்த மனநிலைமையில் அறிந்தோ அறியாமல் செய்யக்கூடியவங்களா இருக்கலாம். அதனால் இங்கே கூட ஆண்டவர் நம்மளை கூப்பிட்ட ஒரே ஒரு நோக்கம்தான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவைகளை அனுதினமும் எடுத்துக்கொண்டு. தன்னை வெறுக்கிறவங்களுக்கு கன்வென்ஷனில் என்ன சாப்பாடு கொடுத்தா சந்தோஷமாக சாப்பிடுவோம். அது ஜிலேபி இருந்தாலும் சாப்பிடுவோம், அதை லட்டு இருந்தாலும் சாப்பிடுவோம், இல்லைங்களா? அது கீரை போண்டாவோ பஜ்ஜி எது இருந்தாலும் சாப்பிடுவோம். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் எந்த ஸ்டாண்டர்டுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு போகணும். ஏன்னா எல்லாருமே இங்கே ஆசாரியர்களாக ப்ரீஸ்டுகளாக தானே கூப்பிட்டுருக்காங்க. ப்ரீஸ்டுகளுடைய வேலைகளை நான் பலி செலுத்துறது தான். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே,
இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட நம்ம பார்க்கும்போது தன்னை வெறுக்கிறவங்களுக்கு கன்வென்ஷன் மீட்டிங்கை தவிர வேறு எதுமேலேயே ஆசை வராது. இப்போ நம்ம 6வது பாயிண்ட்டுக்குள்ள கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ஸோ பிலீவ்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ், பைபிள் ஸ்டூடெண்டுடைய பிலீவ்ஸ் அண்ட் ப்ராக்டிஸில் 6th கொஸ்டின் பார்க்கும்பொழுது, அன்புக்குரிய சகோதர சகோதரில் இந்த கொஸ்டினில் பார்க்கும்போது இது 3 கொஸ்டின்ஸ் வருது நமக்கு. இப்போ பழைய வேதமானவர்களும் புதிய வேதமானவர்களும் உண்டு. அதாவது பழைய வேதமா புது வேணா சில வசனங்களை ஃபாலோ பண்ணணும். பாருங்க, இப்போ 3 விஷயங்கள் நம்மளுடைய வேதமானவர்கள். ஒன்று வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயில சொன்னார் இல்லைங்களா, 6ஆம் அதிகாரம் 9வது வசனம், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. அதாவது இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபம். இதை வந்து ஒரு சில சகோதரர்கள் சில எக்லீஷியால கன்க்ளூடிங்ல என்ன பண்றாங்க, அந்த ஜெபம் பண்றாங்க. இது பண்ணலாமா வேண்டாவா அப்படின்ற ஒரு கொஸ்டின். 2வது இன்னொரு வசனத்தை ஃபாலோ பண்றாங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஒரு சிலர் இது ரெண்டுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, ஒரு 2 பேர் இதை பண்ணலான்றாங்க. ஸோ இதுல எது நம்ம கரெக்டா எடுத்துன்னு போறது? அடுத்து இன்னொன்று என்னன்னா, தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தா, நீங்கள் பரமண்டல இருக்கக்கூடிய ஜெபங்களை செய்யக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். என் ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரம் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே இங்க இருக்கிற பிரதர் என்ன சொல்வார்னா, நீங்க ஒன்று சொல்றீங்களே அது என்ன? கடைசியா ஒவ்வொரு கன்வென்ஷன் முடிஞ்சிட்டோ ஒவ்வொரு எக்லிஷா முடியும் போதோ, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்தியஸுக்குள்ளா காத்துக்கொள்வது அப்படின்றாரு. ஸோ அப்போ அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு வசனங்களை தான், 3 வசனம் தான். ஸோ ஒவ்வொருத்தர் தங்களுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நிற்கிறது, சுயநலத்தில் நிற்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பேர் சபையில பண்ணிட்டு இருந்தோம். இந்த 3 விஷயமும் பேர் சபையில பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இதை நம்ம பண்ணணுமா வேணாம்னா இது வசனம், அவ்வளோதான். இதை வந்து அவங்கவுங்களுக்கு இசைவாக டியூன் பண்ணிக்க கூடாது. இதை 3 விஷயத்தையும் ஒன்று விட்டுறணும், இல்லை விடலன்னா யாரையும் குறை சொல்லக்கூடாது. அதாவது பரமண்டலங்களை ஜபம் சொல்றவங்கள போய் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் சொல்றவங்களுக்கு புத்தி சொல்லக்கூடாது. அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் சொல்றவர் போய் என்ன ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரன்றவங்க குறை சொல்லக்கூடாது. அப்போ நம்ம கிட்ட குறைகள் இருந்தா இது 3 என்ன பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். இப்போ உதாரணம் உங்ககிட்ட நம்ம சொல்றோம், அன்பு சகோதர சகோதரிகளே, தவறாவே புரிஞ்சிக்காதீங்க. இதெல்லாம் அங்கங்க வாக்குவாதங்கள் வரும் பொழுது சகோதர பிரிவினைகளை உண்டு பந்து. அப்ப இந்த விஷயங்களை தேவனுடைய பிள்ளைகள் தான் சரி செய்யணும். இப்ப இது 3மே பேர் சபையில செய்யுது. மேல பரமண்டலிக்கிற ஜெபம் செய்ய சொல்றது யாரு? ரோமன் கேத்தலிக், சிஎஸ்ஐ. அது வசனம், ரொம்ப அருமையான ஆண்டவர் சொன்ன வசனம். அதோட ஆவிக்குரிய அர்த்தம் நமக்கு தான் தெரியும். அது ஒரு ப்ரேயர் சப்ஜெக்டை நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், இதுவும் ஒரு பேர் சபையில சொல்லக்கூடிய விஷயம் தான். இது பேர் சபையில சொல்றாங்களா இல்லையான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஆக்சுவலி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது வந்து நம்முடைய வேதமானவருக்குள்ளேயே இது எப்போ வந்துச்சுன்னா 91க்கு அப்புறம் தான் வந்தது. எது? எல்லா புத்திக்கும் மேலான தேவசமா. அந்த 91க்கு முன்னால என்ன இருந்துச்சுன்னா, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தினாலும் அப்படின்றது தான் முடிக்குவாங்களாம். அப்போ இருந்த மூத்த சகோதரர்கள். இப்போ அது கரெக்டா இருந்திருந்தா இது வந்திருக்க கூடாது. எது? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். இப்போ என்ன ஆயிருக்குதுன்னா, ஏற்கனவே ஒரு சகோதரன் சொன்ன விஷயம் அது தேவனுடைய சித்தம் இல்லைன்றது தான் மாற்றப்பட்டிருக்கு. அப்போ மாற்றின ஒரு விஷயத்த வந்து 95ல இது வந்து எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யார் சொன்னார் அப்படின்னு பார்த்தா, நம்முடைய மூத்த சகோதரர் ஜேவியர் திருச்சியில் இருக்காரு. ஏன்னா அவங்க அதெல்லாம் பார்த்துருக்குறாங்க. அப்போ முதல் சொன்ன விஷயத்தையே மாற்றி இருக்கிறாங்க. அப்போ மாறும் பொழுது அது என்ன ஆகல, அது வசனம் தான். அப்போ நமக்கு ஒரு சூழ்நிலைகள் மாறும்போது, இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் யார் சொல்லணும்? அந்த சபையில் இருக்கிற எல்டர் தான் சொல்லணும். இதே வந்து சிஎஸ்ஐல பாஸ்டர் சொன்னா தப்புன்றோம், பிரீஸ்டுங்க சொன்னா தப்புன்றோம்.
இல்லைங்களா? எல்லாம் ஒன்று தான். இதுக்கு என்ன ரீசன் சொல்லுவாங்க? இல்லை, அது கடைசியாக மூப்பவர்கள் சொன்னா தான் ஆசீர்வாதம் அப்படின்னா. ஆக்சுவலி அன்புக்குரிய சகோதர சகோதரியில, இந்த வசனம் சொல்றதுனால ஆசீர்வாதமா, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால ஆசீர்வாதமா? இதை சிந்திக்கணும் அன்பு சகோதர சகோதரிகள். ஏன்னா இதெல்லாம் அவங்கவுங்களுடைய சுயநலத்துல பெருமையில செய்யக்கூடிய விஷயங்கள். இதை சொன்னாக்க கேட்டுக்கிறது இல்லை. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அம்பெல்லாம் என்ன பண்ணிக்கணும்? மாத்திக்கணும். அதுதான் ஆண்டவர் தன்னை உயர்த்தாதன்னு சொன்னார், தன்னை தாழ்த்த சொன்னார். அப்போ இந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒரு சப்ஜெக்ட்ஸ் நம்ம லைப்ரரியில இருக்குது. நீங்க போயிட்டு மெமோரியல் மெடிடேஷன் புக்கில் நீங்க பாருங்க, பீஸ் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. தேவ சமாதானம். அதாவது இந்த வசனத்தை சொல்றதுனால நமக்கு ஆசீர்வாதம் அல்ல, நம்ம சமாதானம் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். உண்மையாவே நம்ம ஒரு சகோதரர்கிட்ட மனஸ்தாபம் இருந்தா அவர்கிட்ட போய் சமாதானம் ஆயிடலாம், இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா இதை ஒரு சப்ஜெக்ட், நீங்க அந்த சப்ஜெக்ட் போய் படிச்சு பாருங்க. அது தமிழ்லயும் அது மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. இதே விஷயத்த ஒரு சிலர் அப்பா வயசானவர், அவர் சொல்றாரு எல்லா புத்திக்கும் மேலான, அவருடைய மகன் இது சொல்றது இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாளுக்கு நாள் தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்துல வளரணும், இல்லைங்களா? தங்களை மேன்மையாக காட்டிக்கிறதுக்காக சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. இது மாம்சம் எப்பவுமே எதிர்பார்க்கும். இதுக்கு காம்ப்ரமைஸ் வேர்டா கிடையாது. இதை காம்ப்ரமைஸ் பண்ணி இதுக்கு ஒரு விளக்கத்தை ஒருத்தர் கொடுப்பாரு, அப்படி கொடுத்துட்டே போயிட்டே இருக்கலாம். நம்ம ஒரு விளக்கம் கொடுக்கலாம். ஆனா மூணுமே பேர் சபையில செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இது 3 வசனம் தான். அப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, காலையில இருந்து 5 சகோதரங்க என்ன பண்றாங்க? 5 சப்ஜெக்ட் பேசுறாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல எவ்வளவு வசனங்கள் என்ன பண்றாரு? சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு பாடமும் நம்ம கேட்கிறோம். அதுல ஒவ்வொரு பாடத்திலயும் 50-60 வசனங்கள் கொடுக்கும் போது எல்லா வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படியணுன்றது தான் அர்த்தம். அந்த எல்லா வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படிதான் நமக்கு ஆசீர்வாதம்ன்றது தான் பார்க்கணும். அப்போ காலையில இருந்து பேசின சப்ஜெக்ட்ஸின் மூலமா நமக்கு ஆசீர்வாதம் இல்லையா? கடைசியில மாத்திரம் அந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் சொல்றதுனால நமக்கு ஆசீர்வாதம் சொல்றது இது தங்களுடைய கருத்துக்களை என்ன பண்ணக்கூடாது? வேதமானவர்களை திணிக்க கூடாது. காரணம் என்னன்னா, இதெல்லாம் பழைய அந்த சிஎஸ்ஐலேருந்து வந்த ஒரு ட்ரெண்டுங்க. நம்ம ஒரு பேர் சபையில் சில காரியங்களை விட்டுட்டு வந்திருக்கிறோம்னா அதை திரும்ப என்ன பண்ணக்கூடாது? உள்ள கொண்டு வரவே கூடாது. ஸோ அது இந்த மாதிரி ஒரு கேள்வி கூட தேவனுடைய பிள்ளைகள் நம்ம பண்ணலாம். அதில் தான் நம்ம பார்க்கும்போது கொலோசையர் 1:2 நம்ம ஆரம்பத்தில் நம்ம பண்ணணும். அதான் கொலோசையர் பட்டணத்தில் நம்ம பார்க்கும்போது, கிறிஸ்துக்குள் பரிசுத்தவான்கள் விசுவாசிகளுமா இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமா உண்டாகும். இதை நம்ம எப்போ பண்ணுவோம்? சப்ஜெக்ட்ஸ் ஆரம்பத்திலே நம்ம இதை சொல்லிடுவோம். சப்ஜெக்ட் ஆரம்பத்திலேயே யார் யார் சப்ஜெக்ட் பேசுறாங்களோ அந்த சகோதரங்க இதை சொல்லித்தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் நம்ம இருக்கணும். அப்போ இதை தனிப்பட்ட ஒரு மனுஷன் அது கன்வென்ஷன்ஸ்லயோ அது அவங்கவுங்க எக்லீஷியாலி இது செய்யும் போது அது என்ன காட்டுதுன்னா, பேர் சபையில் இருக்கக்கூடிய போதகர்கள் மாதிரியே இதெல்லாம் வெளிப்பட்டது தான் நம்ம பார்க்குறோம். அதாவது 7th கொஸ்டின்ஸ்குள்ள நம்ம போயிடலாம் கூடிய சகோதரர்களே. 7th கொஸ்டின்ல நம்ம பார்க்கும்போது ரொம்ப முக்கியமாக நம்ம 7th கொஸ்டின்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு வேதமானவர்கள் ஆயிட்டு அநேக சகோதரர் ஆயிருக்கிறாங்க. அப்படி ஆயிருக்கும் போது அது பழைய சகோதரராக இருக்கட்டும், புதிய சகோதரராக இருக்கட்டும், எந்த சகோதரர்களாக இருந்தாலும் அவர்களை பேர் விட்டு கூப்பிடலாமா? சகோதரன் சொல்லாம அவங்கள பேர் விட்டு கூப்பிடலாமா? இல்லை அவன் இவன் அப்படின்னு பேசலாமா? அது எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும். ஏன்னா இதெல்லாம் மற்றவங்களுக்கு ஸ்டம்பிளிங் பிளாக்காக ஆகக்கூடிய விஷயங்கள். சின்ன விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆனால் படிக்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அது நடைமுறைப்படுத்தாத போது அது நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா தான் பேச வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின்ல அதுதான் 7th கொஸ்டின்ல என்னன்னா, நாம் ஒரு சகோதரனை பேர் விட்டு கூப்பிடலாமா? இல்லை அவரை இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆக்குறதுனால அவன் இவன் பேசலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன வேணா பண்ணலாங்க. உடன்படிக்கைக்கு முன்னால எப்படி வேணா இருந்துக்கலாம்.
உடன்படிக்கைக்கு பின்னால ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பல பலிகளை சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அந்த பல பலிகள்ல ஒரு பலி ரொம்ப ரொம்ப முக்கியமான பலி. அதுதான் ஆரம்பமே. அதில் நீங்க வந்து ரோமர் 12:1 வந்து அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை அப்படி இருக்க சகோதரர் தான் ஸ்டார்ட் பண்றாரு. பவுல் எவ்வளவு பெரியவர் இல்லைங்களா? அவரே வந்து என்ன பண்ணியிருக்காருங்க, சகோதரன் சொல்லித்தான் கூப்பிடுறாரு. அப்போ எந்த சூழ்நிலையிலும் ஒரு சகோதரனை பேர் விட்டு கூப்பிடுதோ, அவன் இவன் அப்படியெல்லாம் பேசுறதெல்லாம் இருக்குது சில பேர். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பழக்க தோஷம். அவங்களுடைய ஃபேமிலியிலே அப்படித்தான் இருந்திருப்பாங்க. பழைய மனுஷன் இருக்கான் பற்றி அந்த ஃபேமிலியில். அதெல்லாம் இங்கே மாற்றிக்கணுமா? எந்த அளவுக்கு மாற்றிக்கணும்னா, வயசில் சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் அந்த சகோதரன் கூப்பிட்டு பழகணும். காரணம் என்னன்னா, இதை நீங்கள் அதே ஆர்சி பைபிளில் படிச்சீங்கன்னா, ரோமன் கேத்தலிக் பைபிளில் படிச்சீங்கன்னா சகோதரரே சகோதரிகளேன்னு இருக்கும். அப்போ ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரிகளாவது நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்கள சகோதரிகள் தான் கூப்பிட்டு பழகணும். சென்டரில் ஆன்டி அங்கிள் மாம்சம் வெளிப்படும் சம்டைம் இல்லைங்களா? அது அந்தந்த சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரன் சொல்லுவார், ஒருத்தர் ஆன்டி அப்படின்னு சொல்லுவார், அப்புறமா சிஸ்டர் அப்படின்னுவார் இல்லைங்களா? சில பிரதர்ஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மாம்சத்தில் தான் இருக்கிறாங்க. சகோதரிகள் அப்படின்னு சொல்லும்போது அது ஆவியில் நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டதை காட்டுது. அங்கிள், ஆன்டி, மாமா இதெல்லாம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் ஆகிட்டு சில பேருக்கு. அது நம்ம தவறுன்னு சொல்லலை. இதோடைய மோசமாக சகோதரர்களை வாடா போடான்னு சொல்கிறாங்க கூட நினைக்கிறாங்க போயிடும். அதனால தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். அப்போது நம்ம மாம்சத்தை அதிகமாக முன்னால் வைக்காம அந்த ஆவியில் நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம வந்து எந்த சகோதரனையும் சகோதரன் கூப்பிடணும். எப்போ ஒருத்தரை வந்து பேர் விட்டு கூப்பிட்றாரோ அது என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் ரொம்ப மேட்டி மேல இருக்கிறாருன்னு அர்த்தம். மேட்டியுமே உச்சக்கட்டத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அது வந்து யாருக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியங்கள் பேசக்கூடிய சகோதரர்களுக்கு அதிகமாக சீனியராக ஆக கூட வரலாம். அது கூட நம்ம தேவனுடைய பிள்ளைகள் பாதுகாத்து கொள்ளணும். உலகத்திலே சொல்லுவாங்க, கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படின்னு. அப்போது உலகத்தில் இருக்கிற மனுஷர்களே சிறியவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் அண்ணன் தம்பின்னு கூப்பிட்டு பழகும் போது சத்தியத்தில் வந்திருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், ரொம்ப முக்கியமாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக சகோதரர்கள் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், பேர் விட்டு கூப்பிடுறது, சில நேரத்தில் சகோதரர்களை வாடா போடான்றது, இதெல்லாம் காரணம் என்னன்னா அவங்களுடைய மாம்சத்தில் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மேட்டிமை. அவங்க வந்து அதிகமாக அவங்க வந்து எல்லாத்துலேயும் வெல் செட்டில்டுன்ற ஒரு மைண்டு. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் அது சின்ன சகோதரனாக இருந்தாலும், ஒரு சில சகோதரங்கள்லாம் சின்ன பிள்ளைகளுக்கே சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் பிரதர்ன்னு தான் கூப்பிடுங்க அப்படின்னு. இதெல்லாம் நல்ல ஒரு ப்ராக்டிஸ். ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா, பைபிள் ஸ்டூடெண்டுடைய பிலீவ்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு சகோதரர்கள், ஏன்னா சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணு, சகோதர சிநேகம் நிலைத்து இருக்கணும் இல்லைங்களா? அப்படிதான் ஆண்டவர் வசனங்கள்ல சொல்றாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் சகோதரன் சொல்றதுனால வெட்கப்படுறது. இயேசு கிறிஸ்து நமக்கு சகோதரனா? அவர் நம்மளை வந்து எப்பாவது மரியாதையாக அது சொல்றாரா, பேசுறாரா? இல்லை. அதனால இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இதை வந்து நம்ம சின்ன விஷயத்தை நம்மளால செய்ய முடியலன்னா பெருசு எப்படி செய்வோம்ன்றதான் கொஸ்டின் மார்க். ஸோ 8th கொஸ்டின்ஸ் நம்ம போயிடலாம். 8th கொஸ்டின்ல நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் இருக்குது, அநேக பிரச்சனைகள் இருக்குது. அப்படி பிரச்சனைகள் இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாமா இல்லை போலீஸை சந்திக்கலாமா? ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போலீஸ் சந்திக்கும் போது அடுத்தது பிரச்சனை எங்கே போவோம்? கோர்ட்டுக்கு போவோம். கோர்ட்டு போகணும், லாயரை பிடிக்கணும். ஸோ அப்போ தேவனுடைய பிள்ளைகள் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் போலீஸையும் அப்புறம் லாயரையும் சந்திக்கலாமானா, வேத மாணவர்கள்
சந்திக்கலாமா அப்படின்னு நீங்கள் பார்த்தா அதான் உங்களுக்கு போட்டோம். போலீஸ் ஸ்டேஷன் போட்டோம், கோர்ட்டு போட்டோம், போலீஸ் அவங்க வேலை செய்யக்கூடியவங்களையும் போட்டோம், ஜட்ஜிங்களையும் போட்டோம். இப்போ ஜட்ஜியை நம்ம பார்க்கலாமா, அட்வொகேட்டை நம்ம பார்க்கலாமான்னா ஒரு பிரச்சனை வருது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அது குடும்பத்தில் வரலாம், சகோதர சகோதரிகள் மத்தியில் வரலாம், வரக்கூடிய காலத்தில் இன்னும் எக்கச்சக்கமாக வரலாம். அப்படி வரும்போது தேவனுடைய பிள்ளைகள், வேதமானவர்கள் போலீஸ் ஸ்டேஷன் ஏறலாமா, கோர்ட்டுக்கு போகலாமா அப்படின்னும் போது நம்ம தப்பாக நினச்சிக்கோ. போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது, கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்றது அதாவது கோர்ட்டில் வேலை செய்யக்கூடியவங்களோ, போலீஸாக இருக்கக்கூடியவங்களோ, கவர்மெண்ட் எம்ப்ளாய் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஏற்கனவே அவங்களுக்கு பல வேலைகள் இருக்குது. சில வேலைகளை நாமளே என்ன பண்ணியிருக்கணும், நம்மளே பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கணும். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா போகக்கூடாதுன்னா, மனுஷர்கள் அவர்களுடைய ஞானத்தில் அவங்க மேன்மையாக தான் இருக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் அதிகாரிகள் எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அது நம்ம எந்த குறையும் சொல்கிறதில்ல. மனுஷர்களுக்கு காட்டிலும் தேவன் எப்படி இருக்கிறார், அவர் எப்படிப்பட்ட ஜட்ஜாக இருக்கிறார், அவருடைய மகன் எப்படிப்பட்ட அட்வொகேட்டாக இருக்கிறார், அதான் மெயின். அதான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹைகோர்ட்டுக்கு போயிடுவாங்க. நான் இங்கே விட்டா ஹைகோர்ட்டுக்கு போகிறேன், ஹைகோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போகிறேன். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கோர்ட் இருக்குது. கர்நாடகாவில் பெங்களூரில் இருக்குது, தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது, இப்படி ஹைதராபாத்தில் ஒவ்வொரு இடத்துலையும், டெல்லியில் நமக்கு மெயினாக இருக்குது, பாம்பேயில் எல்லா இடத்துலையும் அங்கங்கே இருக்குது. ஆனால் நம்ம சத்தியத்தை படித்த தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு இந்த உலகத்தில் எது நடந்தாலும் நமக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள், பிதாவாகிய தேவன் தான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், புதிதாக வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், பழைய சகோதரர்களுக்கு இதெல்லாம் தெரியும். புதிய சகோதரர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டுக்கும் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. காரணம் என்னன்னா, நம்ம பல பேர நியாயத்துக்காக சில நியாயாதிபதிகளை தேடிட்டு போவோம். ஆனால் நமக்கு த பிக்கஸ்ட் ஜட்ஜ் யாருன்னா பிதாவாகிய சர்வ வல்லமுள்ள யெகோவா தேவன். ரெண்டாவது, நமக்கு மத்தியஸ்தராக இருந்து அட்வொகேட்டாக, அதாவது எல்லாத்துக்கும் நமக்கு மீடியேட்டராக இருந்து நமக்காக பரிஞ்சு பேசக்கூடிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஸோ அதனால தான் நம்முடைய தேவனுக்கு முன்பாக யாராவது பெரிய நியாயாதிபதிகள் இருக்கிறாங்களா அப்படின்னா, ஏன் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற நியாயாதிபதிகளை சந்திக்கக்கூடாது? ஒன்று, அவங்கள நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம். ஏன் நமக்கு நம்முடைய சகோதரர்களை அதிகமாக சத்தியத்தில் வளர்ந்தவங்கெல்லாம் வேத வசனங்களை வச்சு நியாயம் தீர்க்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலகத்தனமான நியாயாதிபதிகள், இவர்களை பார்த்து பக்தனாகிய தாவீது போன்றவர்கள் பக்தர்கள் என்ன சொன்னாங்க? சங்கீதம் 2:10 நாம் வாசிக்கும் போது, இப்பொழுது ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையா இருங்கள். அப்படின்னா பூமியில இருக்கக்கூடிய நியாயாதிபதிகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறாங்க? எச்சரிக்கை இல்லாம இருக்கிறாங்க. எச்சரிக்கை இல்லாம இருக்கிறதுனால தான் தேவன் என்ன பண்றாருங்க, பூமியின் நியாயாதிபதிகளை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்றார். அப்படின்னா இவங்க எச்சரிக்கையா இல்லை. இவங்க கிட்ட போய் நம்ம நியாயத்தை கேட்கறதுக்கு பதிலா தேவன்கிட்டே நம்ம என்ன பண்ணலாம், நியாயத்தை. அதனாலதான் தேவன் கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. நம்ம பொறுமையா இருக்கணும். ஸோ அதனால இன்னும் சொல்லலாம், அதே சங்கீதம் 56 சொல்லும் போது, வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி. இஸ் அ குட் ஜட்ஜ். யாருக்கு? வேதமானவர்களுக்கு. அந்த லா புஸ்தகமே நமக்கு எதுதான்? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இல்லைங்களா? அன்பின் பிரமாணம் இல்லைங்களா? அங்க நியாயப்பிரமாணம், இங்க அன்பின் பிரமாணம். 2 புத்தகம், சட்ட புத்தகத்துல இருந்து அன்பின் பிரமாணத்தை மாத்திருக்காரு. அப்ப இதெல்லாம் தேவன் நமக்கு எதற்கு சொல்றாருன்னா, தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும், முக்கியமாக இது அநேக இடங்கள்ல இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா, அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், சகோதரர்களா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் எங்க போகலாம்? போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். குடுக்கல் வாங்குறதல், இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்துட்டாக்கா வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேலை வரைக்கும். சகோதரிகளை போலீஸ் ஸ்டேஷனுக்கோ, சகோதரிகளை கோர்ட்டுக்கோ கொண்டு போகிற வேலை நம்முடைய வேலை இல்லை. ஏன்னா நம்ம கோர்ட்டுக்கு போனால் எங்கே போனோம்? வேதம் வசனத்தின் படி நியாயமாக
இல்லைங்களா? தேவன் நீதியை செஞ்சு தேவனுடைய வசனத்தின்படி கேட்டு அதுக்கு அதனால எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் தங்களுடைய மூப்பர்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி தேவன் இவர்கள் மூலம் அவருடைய வசனத்தை கொண்டு நமக்கு என்ன பண்ணுவாரு? நியாயம் தீர்க்குவாரு. அதுதான் இதெல்லாம் நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கு போனோமானா அதுதான். ஏன்னா தேவனே நியாயாதிபதி. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவர் அவர் தான். சங்கீதம் 75:7 நம்ம பார்க்கிறோம். அப்போ எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா, எப்படிப்பட்ட ஜட்ஜினா சாதாரணமான ஜட்ஜ் இல்லை. அப்போ குட் ஜட்ஜ் அவர் காட் ஜெகோவா, குட் அட்வொகேட் அவர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ இதை தான் நம்ம பார்க்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே. ஸோ அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம 8th கொஸ்டின் நம்ம இப்போ முடிச்சிருக்கிறோம். இப்போ அடுத்த நம்ம இன்னும் 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம முடிக்கலாம். ஸோ 9th கொஸ்டின். ஸோ 9th கொஸ்டின்ஸ்குள்ள அன்புக்குரிய சகோதரர்களே என்ன பிலீவ்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா, நாம் வந்து இன்னைக்கு வேத மாணவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அநேகர் வந்து அநேக விதமான பல இடங்களில நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொருத்தரும் சத்தியத்தில் வளரும் பொழுது நல்லா தேர்ச்சி படும் பொழுது தேவன் அநேக பொறுப்புகளை தேவன் சபைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி வேலைகளை கொடுக்குறார். அப்படி நம்ம வேலைகளை செய்யும் போது நமக்குள்ள வந்து அநேக விஷயத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். அப்படின்னும் பொழுது என்ன வேலை, அது தேவனுக்கு பிடிச்சமான வேலையா இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் தேவனுக்கு பிடிக்காத வேலைகள் நமக்குள்ள வரலாம். அந்த சூழ்நிலைகள் வரும்போது அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு வேதமானவர்கள் ஒரு சகோதரனாகட்டும், ரொம்ப முக்கியமாக இங்கே பாயிண்ட் சகோதரர்களுக்கு தான். அப்போ ஒரு சகோதரர் வந்து இந்த நீங்கள் பவர் பாட்டில் பார்க்குற மாதிரி பாருங்கள், ஒரு தலையை போட்டிருக்கோம், ஹெட் வெறும் தலை மாத்திரம் போட்டிருக்கோம். நான் வந்து தலைவர் அப்படின்னு சொல்லலாமா? ஒரு வேதமானவர்கள், அது பழைய சகோதரராக இருக்கலாம், புதிய சகோதரராக இருக்கலாம், வரக்கூடிய சகோதரர்களாக கூட இருக்கலாம். யாராவது நான் சபைக்கு தலைவர் அப்படின்னு சொல்லலாமா? என்ன முறை இதெல்லாம் பேசிக் நமக்கு தெரிஞ்சுதானே, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ இதெல்லாம் வந்து சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சுங்கோ சொல்ல மாட்டாங்க, தெரியாதவங்களும் சொல்லலாம், இல்லை தெரிஞ்சே சொல்லலாம். ஸோ இன்றைக்கு பார்க்கும்போது ஒருத்தர் வந்து அதிகமாக ஒரு 50 பேரோ ஒரு 100 பேர் கூடு சகோதரர்கள் அதிகமாக சேரும் போது தனக்குள்ளேயே அந்த பேர் வரலாம், அந்த ஒரு பெருமை வரலாம். நான் தான் சபைக்கு தலை இப்படி பேசியிருக்கிறாங்க சில சகோதரர்கள். சபைக்கு நான் தான் தலை. அவங்க அறிந்தும் அறியாமல் சொன்னாங்களான்னு தெரில, தெரிஞ்சும் தெரியாமல் சொன்னாங்களான்னு சரியில்லை. ஆனால் சொல்லிந்து உண்மைதானே. ஏன்னா பின்னால் வரக்கூடிய சகோதரர்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இயேசுக்கு ரொம்ப முக்கியமாக இயேசுக்கு ஒரு வசனம் சொன்னார். இயேசு தமக்கு விரோதமாய் வந்த பிரதான ஆசாரியர்களையும் தேவாலயத்துக்கு சேனை தலைவர்களையும் மூப்பர்களையும் நோக்கி, ஒரு கல்லனை போல பிடிக்க புறப்பட்டு வருகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்து புறப்பட்டு வந்தீர்கள். யார? இயேசு கிறிஸ்துவையே பிடிக்கிறதுக்கு யார் யார் வந்துக்கிறதுனா, ரொம்ப முக்கியமாக இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக பிரதான ஆசாரியர்கள், சேனை தலைவர்கள், மூப்பர்கள். இயேசு கிறிஸ்து யாரு? சபைக்கு தலை. இவங்கெல்லாம் யாரு? யாருமே தெரியாது. இயேசு கிறிஸ்து பிடிக்கிறதுக்கு இவங்க அவங்க ஸ்தானத்தை உயர்த்திட்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்கிறாங்க. தேவன் இருக்கிற ஸ்தானத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்கன்னா அங்க அவரை துரத்தி பிடிக்கிறதா நம்ம பார்ப்போம். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னை எந்த மாதிரி நீங்க வந்து விரோதிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு கல்லனை பிடிக்கிறது மாதிரி, ஒரு திருடனை பிடிக்கிற மாதிரி என்ன பிடிக்க தேடி வரீங்களே, நான் அப்படிப்பட்டவரா அப்படின்றார். அப்போ சேனை தலைவர்கள், இப்படி பல தலைவர்கள் இருந்து இயேசு கிறிஸ்துவே தலைவர், அவருக்கே இவங்க இவ்வளோ வேலை பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து தலை ஸ்தானத்தில் நம்ம போயிடலாம், சான்சஸ் இருக்குது. அப்போ ஒரு சகோதரன் தன்னுடைய வாயில கூட நான் வந்து சபைக்கு என்னவா இருக்கிறேன், தலையா இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இப்போ ஒவ்வொரு எக்லீஷியாலையும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எக்லீஷியாலையும் நாம வந்து தலைவர்கள் அப்படின்னு போஸ்டிங் யாருமே கொடுக்கல.
ஸோ அப்போ அந்த தலைவர் போஸ்டிங்கே நமக்கு தேவை. ஒரு ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்கேயுமே நமக்கு வேதமானவர்களுக்கு இல்லை. இது இன்னும் டீட்டெயிலாக நம்ம ஆலோசனை சங்கம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கலாம். அதில் அநேக விஷயங்கள் எழுதியிருக்காரு. இது ரொம்ப பேருக்கு தெரியுதே இந்த விஷயங்கள்லாம். இதெல்லாம் தெரியாத காரணத்தினால கூட சில பேர் இப்படி வந்து தவறி சொல்லலாம், தெரிஞ்சு சொல்லலாம், இல்லை இது ரொம்ப நாளாக மனசுக்குள்ளே அது பழைய சிருஷ்டிக்குள்ளே இருக்கலாம். இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்கிறோன்னா, நம்மளுடைய பிலீவ்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். வேதமானவர்கள் பைபிள் ஸ்டூடெண்டுடைய பிலீவ்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் வந்து இயேசு கிறிஸ்து தான் தலை. நாம் எப்பவுமே சரீர அங்கம், அதை நம்ம மறந்துடவே கூடாது. எவ்வளோ வேலை செஞ்சாலும், எவ்வளோ பேர் சபையில் நம்ம கூட இருந்தாலும் இல்லைங்களா, அதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் கவனமாக. ஏன்னா ஒரு ஸ்திரீக்கு புருஷன் தான் தலை. அப்போ அந்த ஸ்திரீ புருஷனுக்கு தலையா காட்டினாக்கா அந்த புருஷன் விடுவாரா? கரெக்டான புருஷன் விட மாட்டாங்க. ஆனா சபைக்கு தலையாரு இயேசு கிறிஸ்து. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கே தலையார் தான், பிதாவாகிய தேவன். இதெல்லாம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல பார்ப்போம். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும், கிறிஸ்துக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்படின்னா நம்முடைய பிராக்டிஸ் வந்து மறந்துடவே கூடாது. பைபிள் ஸ்டூடெண்ட் பிலீவ்ஸ் அண்ட் பிராக்டிஸ்ல இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப இதெல்லாம் ஏன் இப்ப பேசுறோம்னா, இப்ப அதிகமா சத்தியத்துல வந்துட்டுக்கிறாங்க உள்ள சகோதரர்கள், எல்லாம் கச்ச கச்ச கச்சன்னு வந்துட்டுக்கிறாங்க. குவான்டிட்டி ஆக ஆக குவாலிட்டி இல்லை. ஆமா, இந்த குவாலிட்டி இல்லாத இடம்லாம் ஒரு பெரிய கூட்டமாயிடும். ஏன்னா அது நமக்கு நல்லாவே தெரியும். அது எப்படியே சும்மா அப்படியே ஓட்டுவாங்க காலத்தை பைபிள் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு, ஏதோ ஒரு இதில் ஓடிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வரக்கூடிய காலத்துலலாம் தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் செக் பண்ணலாம், நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணலாம். அப்படியே மெனி பீப்புள் என்ன ஆகிடுவாங்கன்னா அப்படியே குவாலிட்டி இல்லாமே போயிட்டுருப்பாங்க. தலைன்னு சொன்னாலும் தலைக்கு இவங்க சரீரமாகிடுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தலைன்னு மறந்துடுவாங்க. காரணம் எதுக்கு இதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னா, புதிய சகோதரர்களும் சகோதரிகளும் பைபிள் ஸ்டூடெண்டுடைய பிலீவ்ஸ், விசுவாசம், நடைமுறை மறந்துடக்கூடாது. த பைபிள் ஸ்டூடெண்ட் பிலீவ்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ். அப்போ இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ புதிய சகோதர சகோதரிகளுக்கு இது ரொம்ப முக்கியம். பழைய சகோதரர்களும் அந்த மாதிரி எண்ணத்தில் இருந்தால் அதை நம்ம மாற்றிக்கிறதுக்காக தான் சொல்கிறாரு தேவன். ஸோ இதெல்லாம் நமக்கு இப்போ ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறாரு. த 10th கொஸ்டின்ஸ், 10th கொஸ்டினில் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ரொம்ப முக்கியமாக 10th கொஸ்டினில் நம்ம பார்க்கும்போது நம்முடைய அப்பம், அதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த அப்பத்தையும் ரசத்தையும் போன இந்த வருடம், அதாவது போன மாதத்தில் கூட நம்முடைய பண்டிகையை நம்ம ஆசரித்தோம். இந்த வருஷம் நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் அநேக சகோதரர்கள் இந்த திருவிருந்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனுசரிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது நமக்கு ஒரு பெரிய பண்டிகை. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பண்டிகை, வேதமானவர்களுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரண நாளை நம்ம அது வந்து புளிப்பில்லாத அப்பத்தோடு இல்லைங்களா, புளிப்பில்லாத அப்பத்தோடு. அப்போ பாவம் இல்லாமல் அவருடைய நம்ம வந்து பரிசுத்தமாக அதில் நம்ம பங்கு பெறணும். அவர் நமக்கு செஞ்ச தியாகத்தை நம்ம நினைவு கூறுறோம். ஸோ 365 நாளும் இதை நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தின் மூலமா சிலுவை சுமந்துட்டு போற விஷயத்த நம்ம பண்ண உடன்படிக்கையே. இது வந்து ஒரு வருஷத்துல ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்ச அந்த ஆடை அடிச்சு தலிச்சன் பிள்ளைக்கு அந்த ரத்தத்தை எடுத்து அந்த ஆடருடைய ரத்தத்தை தெளிக்கும் போது அது சங்கார தூதனுடைய காரியங்கள். இது நிழலாக இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லியிருந்து அது தலிச்சன் பிள்ளைக்கு தேவன் உலகம் முழுதும் இருக்க தேவனுடைய பிள்ளைகள், உலக தோற்றத்துக்கு முன்பு சத்தியத்தினால ஜனிப்பிக்கப்பட்டவர்கள், அந்த சகோதர சகோதரிகளுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா இந்த ஒரு விருந்தை கொடுக்குறார். ஸோ இந்த விருந்தை வந்து சில பேர் வந்து சாப்பிட்றது. ஸோ அதுதான் இன்னைக்கு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம்னா 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தையே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவியுங்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, எதுக்காக நம்ம இந்த அப்பத்தையும் ரத்தத்தையும் சாப்பிடணும்னு சொல்லி
பழைய சில சகோதரர்களும் இன்னும் சில சகோதரர்களும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இதை சாப்பிட்றதில்ல. புதிய சகோதரர்களும் சாப்பிட்றதில்ல. இன்னும் யார் யார் சாப்பிடலன்னு நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு யாரை பற்றியும் பாயிண்ட்டு பண்ணி பேசுறதுக்காக அல்ல, அப்படியே அது இருந்தாலும் அது நல்ல விதத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அப்போ ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் போதெல்லாம் இல்லைங்களா, கர்த்தர் வரும். அப்போ கர்த்தர் தான் வந்துட்டாரா, இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா 1874ல, எதுக்காக சாப்பிடணும் அப்படின்னா, அங்கே இயேசு கிறிஸ்து வேற இல்லை, சபை வேற இல்லை. அதுதான் நம்ம தெரியும். சபை முடிகிற வரைக்கும் இதை நம்ம என்ன பண்ணோம், ஆசரிக்கணும். இதுக்கு அநேக விடைகள் மெமோரியல் மெடிடேஷன்ல அநேக ஆர்டிக்கல் நம்முடைய 7ஆம் தூதன் ரசல் பிரதர் எழுதியிருக்கார், பாடமாவே எழுதியிருக்கிறார், அநேக கண்டென்ட் எழுதியிருக்கிறார். அதாவது நினைவு கூறுதல் தியானங்கள் தமிழ்ல நீங்க அதிலே நீங்க பாருங்க. அப்ப இன்றைக்கும் சிலர் கணவன் அது பிரதர்களுக்கு பயந்துன்னு எடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனா குடும்பம் எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு சிலர் பிரதரும் எடுக்கிறதில்ல, சிஸ்டர்ஸும் எடுக்கிறதில்ல, அவங்கள வழி நடத்துறவங்களும் அதை எடுக்கிறது இல்லை, சொல்றது இல்லை. காரணம் என்னன்னா சத்தியத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்படி பல பேர்ல ஒரு சில பேர் என்ன ஆயிட்டுக்கிறாங்க. இப்போ இந்த வருஷம் ரொம்ப நல்லாவே சான்சஸ் ஆயிருக்கும். ரொம்ப பேருக்கு இந்த அப்பத்தில் ரசத்தில் சாப்பிட்ணுமா, கொரோனா மூலமாக சாப்பிட்டா தான் என்னங்க, அதை போயிட்டு வந்தோம்னா இட்லி ஷாக் என்ன ஆகிடும், கொரோனா வந்துச்சுன்னா செத்து போயிடுவோம் என்ற ஒரு பயத்திலே ரொம்ப பேர் எடுக்கலன்றதையும் நமக்கு தெரியும். ஆனாலும் இங்கே ஒரு கேள்வி நம்ம பார்த்தா தான், அதெல்லாம் நமக்கு சொல்லும் போது அதே 1 கொரிந்தியர் 11:24 ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவரே சொல்லிட்டார், நீங்க செய்யுங்க. அதே 25வது வசனத்திலையும் அவர் சொல்றாரு இல்லைங்களா. அதாவது போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இதை செய்யுங்கள் என்றார் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அவர் வரும் இடம்ன்றது உங்களுடைய நியாயமான கேள்விகள் தான். ஆனா அவர் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறார், அதான் ரொம்ப முக்கியம். அவர் வேற இல்லை, சபை வேற இல்லை. அவர் தலை, நம்ம சரீரம். அப்ப சபை வாய்ப்பு முடிகிற வரைக்கும் இப்படிதான் நமக்கு வேதமானவருக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய போதனைகளை தேவன் அங்க சொல்லி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதே நீங்க நினைவுக்குரிய தியானத்துல நீங்க போய் பாருங்க, அநேக ரீப்ரின்ஸ்ல கூட இருக்குது. இங்கிலீஷ்லயும் மெமோரியல் மெடிடேஷன்ஸ்லயும் இதுக்கு விளக்கங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இன்னைக்கு ரொம்ப பேருக்கு வருது. ஒருத்தரால இன்னும் 2 பேரும் தான் கெட்டது இல்லாத மற்றவங்களும் கெடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஸோ 11வது கொஸ்டின்ஸ்க்கு நம்ம போயிடலாம். த 11th கொஸ்டின்ஸ்ல நம்ம பார்க்கும்போது, ஐ ஹாவ் டெஸ்டிமனி, வாட் யுவர் டெஸ்டிமனி. அதாவது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, பைபிள் ஸ்டூடெண்டுடைய பிலீவ்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ்ல இது ஒரு முக்கியமா இருக்குது. இப்போ இது கொஞ்சம் காத்தா பரவிட்டு இருக்குது. அதாவது புதிதாக சத்தியத்தில் வந்தவங்க அவங்க அறிந்து செய்கிறாங்களா அறியாமல் செய்கிறாங்களா அவரவர்களுக்கே தெரியும். இது புதுசாக இப்போ பெண்டகாஸ்ட்ல இந்த பேர் சபைகள் இருக்க மாதிரி டெஸ்டிமனி சொல்றதுக்கு ஆயிட்டுக்கிறாங்க. இப்போ கூட ஒரு 2-3 இடத்துல ஒரு சகோதரர் சொன்னார். பட் மற்றவர்கள் அது யாருமே சொல்லலை. ஒரு சிலர் சொன்னார், சொல்லி கேட்கல. ஆனால் இப்போ அவர் கேட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்டிமனின்ற கான்செப்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருமே புதுசாக கடவுள் நமக்கு செஞ்சார், அதை செஞ்சார், இதை செஞ்சார், நான் விசேஷமாக ஆசீர்வதிக்கப்பட்டேன் அப்படின்ற ஒரு பேர் சபையில் நம்ம எதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோமோ அது இப்போ வேதமானவருக்குள்ளேயே வந்துடுச்சு. அப்படின்னா நம்மளுடைய பிலீவ்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பைபிள் ஸ்டூடெண்ட் பிலீவ்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் என்ன, டெஸ்டிமனி கொடுக்குற தப்பு இல்லை, நம்மளை பற்றி டெஸ்டிமனி கொடுக்கலாமா வேண்டாமான்றதான் விஷயம். அப்போ விட்னஸ் பண்ணுறது, நம்மளை பற்றியோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பற்றியோ நான் செஞ்ச நல்ல காரியங்களை பற்றி விட்னஸ் பண்ணுறது சொல்லலாமா, இல்லை ஜான் என்ன சொல்லியிருக்கிறார் வேதத்தில், இல்லை விட்னஸ் அப்படின்னும் போது நம்ம ஜீசஸாக விட்னஸ் பண்ணலாமா அப்படின்னா, ஜான் என்ன பண்ணாரு, காஸ்பல் ஜான் அவர் விட்னஸ் பண்ணிக்கிறார். எப்படி விட்னஸ் பண்ணிக்கிறார்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். ஆம் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே,
இங்க ரொம்ப கவனமா எப்படி சாட்சி கொடுக்க வந்தார்னா, அவன் தன்னால் எல்லோருக்கும் எல்லோருக்கும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். 8வது வசனம், அவன் அந்த ஒளி அல்ல. நல்லா ஹைலைட் பண்ணிக்கங்க. அப்படின்னா அந்த ஒளி இயேசு கிறிஸ்து, அந்த ஒளி யோவான் அல்ல. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, யோவானை தன்னை பத்தியே சாட்சி கொடுக்க வரல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க. அந்த ஒளி யாருன்னா அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது 15வது வசனத்துல சொல்லும் போது, யோவான் 1:15 பார்க்கும்போது, யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்னே வருகிறவர் எனக்கு முன்னே இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூவினார். சத்தமிட்டு யாரை பத்தி சாட்சி கொடுத்தார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்த பத்தி. இவர் என்னிலும் பெரியவர், என்னுடைய கிரியை காட்டில அவருடைய கிரி. அப்போ வேதமானவர்களுடைய பிலீவ்ஸ் அண்ட் பிராக்டிஸ் என்னன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இதெல்லாம் ஒன்னொன்னு தன்னுடைய இஷ்டமா செய்யும் போது மூத்த சகோதரர்கள் யாரையும் கன்சிடர் பண்றதில்ல, புதிதாக வந்துங்க. இதுவும் ஒரு சில பழைய சகோதரர்களுக்கு தெரியறதில்ல, அப்படியே கேட்காம விட்டுறாங்களா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழைய உபதேசங்கள் பாபிலோனுடைய டச் அப்படியே டச் ஆகினே அப்படியே ஒவ்வொருத்தருடைய பரவி பழைய நிலைமைக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ மனுஷரை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டியதே இல்லை, தேவனை குறித்து சாட்சி கொடுக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ யோவான் இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி கொடுத்தாரு. தேவன் இயேசு கிறிஸ்து யாரை குறித்து சாட்சி கொடுத்தானா, பிதாவாகிய தேவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஸோ நாம யாரை பத்தி சாட்சி கொடுக்கலாம்? இந்த உலகத்துக்கு தேவனை தெரியாது, தேவனை பத்தி சாட்சி கொடுக்கலாம். இன்னும் என்ன சாட்சி கொடுக்கலாம்னா, இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து மரிச்சிருக்கிறார், ரான்சம் பத்தி சொல்லலாம். இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி கொடுக்கலாம். இதெல்லாம் நமக்கு டெய்லி டைம் இருக்குது. பார்க்குறவங்களெல்லாம் என்ன பண்ணலாம், சில பேர்கிட்டலாம் பேர் சபையில் இருக்கிறவங்ககிட்டலாம் நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பார்க்கணும். ஜெகோவா விட்னஸை நீங்கள் எடுத்துக்கோங்க, பெண்டகாஸ்ட் பீப்புள் எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் மூலிக்கு அவர் ஜெகோவா விட்னஸை என்ன பண்ணுறாரு, விட்னஸ் பண்ணுறாரு. இவர் ஜீசஸ் கிரைஸ்டை விட்னஸ் பண்ணுறாரு. அப்போ நம்ம சத்தியத்தை அறிந்தவர்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனை பேருக்கு விட்னஸ் பண்ணுறோம், எவ்வளோ ஆன்லைனில் சப்ஜெக்ட் கேட்குறோம், எத்தனை பேர்கிட்ட நம்ம இந்த மாதிரி சத்தியத்தையும் தேவனையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம சாட்சி சொல்கிறோம். அப்போ நம்மளை பற்றி சாட்சி சொன்னோம்னா 2 சாட்சி சொல்லணும். நம்ம பண்ணுற தவறுகளையும் சாட்சி சொல்லணும், நம்ம சொல்கிறது நல்லதையும் செய்யணும். பட் அது நமக்கு வேண்டாம் தான் தேவன் நம்ம சொல்லிக்கிறார் இல்லைங்களா? அப்போது நம்மளை பற்றி நல்லதோ வேண்டாம், கெட்டதோ நம்மளை பற்றி யார் சாட்சி கொடுக்கணும்னா தேவனும் இயேசு கிறிஸ்து கொடுக்கணும். ஏன் நம்ம சகோதரர்கள் கொடுக்கணும், மற்ற சகோதரர்கள். உண்மையான சகோதரர்கள் கரெக்டாக உண்மையான சாட்சி கொடுப்பாங்க, நீதியாக கொடுப்பாங்க. ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா, அன்புக்குரிய சகோதர சகோதரியில் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கணுமான்ற ஒரு கேள்விகள் இப்போ அநேக சகோதரர்கள் மத்தியில் வந்துட்டுருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அன்புக்குரிய சகோதர சகோதரியில். இப்போ அது மாத்திரம் இல்லை, இன்னும் சாட்சி யூடியூப்பு ஃபேஸ்புக்கில் தவறான போதனை உள்ள ஆளுங்கள்லாம் லிங்க்ஸ் இப்போ வந்துருக்குது எல்லாருக்கிட்டையும். அதுலேயே கவனமாக இருங்க. அநேக லிங்க்ஸ் உள்ளே வந்துட்டு இருக்குது. எனக்கு இப்போ இந்த வாரத்தில் கூட 2 பேர், பிரதர் இந்த மாதிரி லிங்க்ஸ் வந்துக்குது, கொஞ்சம் ஃபோன் பண்ணி அவருக்கு சொல்லுங்க, இவருக்கு சொல்லுங்க. எல்லாம் ரான்சம் பற்றி பேசுகிறாங்கோ, ஆத்மா பற்றி பேசுகிறாங்கோ, ஸ்டார்ட் பண்ணும் போதே வேதமானவர்களை கண்டம் பண்ணுறாங்கோ. அப்படி தவறான போதனைகள் இந்த குரூப்பில் யார் அறியாமல் ஊட்டியிலேருந்து ஒருத்தர் போட்டிருக்கார் லிங்க்கு. எல்லா வாட்ச் பண்ண எல்லா சகோதரர்களும் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு ரொம்ப வேதமானவர்களை சப்ஜெக்டுக்கு மாத்திரம் கேளுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பாபிலோனுடைய செட்டப் மறுபடியும் உள்ள வருது. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் 12th கொஸ்டின் நம்ம போகலாம். இந்த 12th கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கல்யாணம் அதாவது மேரேஜ் லைஃப், அது முன்னால் மேரேஜ் லைஃப் பின்னால் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு உடன்படிக்கை செய்த சகோதரர்கள், உடன்படிக்கை பண்ண சகோதரர்கள், உடன்படிக்கை பண்ணாதவங்களை திருமணம் செய்யலாமா என்ற ஒரு கொஸ்டின். ஆமான்புக்குரிய சகோதரர்களே, ரொம்ப முக்கியமாக நம்ம இங்கே பெருசாக நம்ம எதுவும் இதுக்கு சொல்ல போகிறதில்ல. உடன்படிக்கை அப்படின்னும் போது தேவன்கிட்ட நம்ம பண்ண உடன்படிக்கை என்ன, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சரண்டர் ஆகிட்டோம்.
இல்லைங்களா? இன்றைக்கு எத்தனையோ சகோதர சகோதரிகள் திருமணம் ஆகாது இருக்கு. அதனால திருமணம் வந்து வெளியே செய்யறதுக்கு போயிடுறாங்க. காரணம், சில பேர் வெயிட் பண்றாங்க, வெயிட் பண்ணினே இருக்கிறாங்க, அமையறதில்ல. சில பேருக்கு அமைஞ்சாலும் அதை அமைச்சிக்கிறதுக்கு சில சூழல்கள் வர்றதில்ல. ஆனா இப்படி சில பிரச்சனைகள், இந்த மேரேஜே ஒரு பெரிய பிரச்சனையில வாலிபர்கள் என்ன ஆயிடுறாங்கன்னா, அந்நிய பெண்களையோ அந்நிய புருஷர்களையோ தேடி போறாங்க. ஸோ இதுதான் கொஸ்டின். நம்ம அந்நியரை வந்து நம்ம கல்யாணம் பண்ணலாமா? சத்தியத்துல இல்லாத எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான், இல்லைன்னு. ஆனா என்ன பிராக்டிக்கலா பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 137வது சங்கீதம் 4வது வசனத்துல, கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்திலே நாங்கள் பாடுவது எப்படி? பாருங்க, கர்த்தருடைய பாட்டை அந்நிய தேசத்துல நாங்கள் எப்படி பாடுவோம்ன்றாங்க. அப்ப நமக்கு நல்லா தெரியும் பாட்டுனா என்னன்னு, இல்லைங்களா? மோசேயின் பாட்டு, ஆட்டுக்குட்டியானோட பாட்டு, தேவனுடைய திட்டங்கள் அந்நியர்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அதனால சொல்றாரு இங்க 81வது சங்கீதத்துல 9ஆம் வசனத்திலே பார்த்தீங்கன்னா, உனக்குள்ள வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். அப்படின்னா அந்நிய தேவர்கள் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? இப்போ உண்மையான தேவனையும் இயேசு கிறிஸ்துவ சத்தியம் தெரியாத ஒரு அந்நிய தேவனை நமஸ்கரிக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயோ ஒரு புருஷனையோ நீங்க போய் திருமணம் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்? அண்டர்ஸ்டாண்டிங்கே வராதுங்க. அது லைஃப் லாங் பிரச்சனைங்க அது. அதனால தான் மூத்த சகோதரர்கள் மேக்சிமம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு உடன்படிக்கை பண்ண சகோதரர்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து சத்தியம் பேசுறவங்களே வந்து வெளியில இருந்து கல்யாணம் பண்ண ஆளுங்க உண்டு. ஸோ இது வந்து கல்யாணம் பண்ணவங்களுக்கு கூட வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இங்கே என்ன ஆலோசனை, என்ன பைபிள் ஸ்டூடெண்டுடைய பிலீவ்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமாக பாருங்க, ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு, இந்த உலகத்தில் ஆசைப்பாசனெல்லாம் விட்டுட்டு சத்தியத்திற்காக வந்து ஒரு சத்தியத்தில் ஒரு திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது, இன்றைக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அழகையும் மாயையும் பணத்தையும் நல்ல வேலைகளையும் பார்த்துட்டு எத்தனையோ சகோதரனையும் சகோதரியோ திருமணத்தை என்ன பண்ணுறதில்ல, பண்ணாமல் வெளியே போய் கல்யாணம் பண்ணிடுறீங்க. அப்படி கல்யாணம் பண்ணுற வாழ்க்கை அந்த நாளைக்கு அந்த நேரத்துக்கு வேணா நல்லா இருக்கும், அந்த நேரத்துக்கு வேணா நல்லா இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படக்கூடாதுன்னு சொன்னார். சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் கல்யாணம் பண்ணி வந்து சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணிடுறேன், கூட்டின்னு வந்துடுறேன். இதெல்லாம் யார் ஏமாத்துறது? தேவனை ஏமாத்துறது. தேவனே உங்களுக்கு கொடுப்பாரு. நீ இன்னொரு வருஷம் சத்தியம் சொல்லி, இங்கே சத்தியம் சொல்லி உள்ள வந்தவங்களே வந்து கரெக்டாக சத்தியத்தில் நிற்க முடிய மாட்டேங்குது. நான் கல்யாணத்துக்காக போய் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஒருத்தரை வந்து பேப்டிசம் எடுக்க வைக்கிறேன். இதெல்லாம் எதுக்காக? யோசித்து பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே. ஸோ இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம யோசித்து சிந்திச்சு செய்யணும். மூத்த சகோதரர்கள் சபையை வழிநடத்தவும் சொல்லுவாங்க. ஆனால் தேவன் மேலே நமக்கு விசுவாசம் இருந்து, தேவனுக்கு பொறுமையாக இருந்து, தேவன் ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுவார், நமக்கு எல்லாமே செய்வார். ஏன்னா தேவன் தான் செய்யணும். எந்த சகோதரன் இந்த சகோதரியோ ஒரு இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ஏற்படுத்த முடியாது. அது தேவன் கையில் இருக்கிறது. ஏன்னா அநேகருக்கு கேள்விகள். இன்னைக்கு அநேக சகோதர சகோதரி அங்கங்கள் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க பல சபைகளில். காரணம் என்னன்னா, வெளியிலேருந்து வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. காரணம் என்ன? அழகு, படிப்பு, வசதி, கவர்மெண்ட் ஜாப்பு. யோசித்து பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. இப்படியெல்லாம் இருந்தோம்னா நம்ம எங்கே ஒரு சகோதரனை போய் கான்சிக்ரேட்டட் சகோதரனை கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறது? அப்போ மேக்சிமம் தேவனுடைய பிள்ளைகள் வந்து திருமணம் எங்கே தான் செய்யணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம தேவனுடைய பிள்ளைகளை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அது கஷ்டமோ சந்தோஷமோ. ஏன்னா நம்ம ஏற்கனவே எப்படி இருந்தோம், எபேசியர் 2:12 அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாத இருந்தோம். அப்போ உடன்படிக்கைகளுக்கே நம்ம அந்நியராக இருந்தோம். இப்போ நம்ம ஒரு உடன்படிக்கைக்குள்ளே வந்திருக்கிறோம். மறுபடியும் வந்து நம்ம அந்நியர்களை வந்து வழிபடக்கூடிய கடவுளை
அந்நிய கடவுள்களையோ அந்நிய நுகத்தில் இருந்தீங்கன்னா அவங்கள போய் திருமணம் பண்ணால் அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் பல வருடங்களானாலும் சத்தியத்தில் ரொம்ப டேஞ்சர். யோசித்து பாருங்க. உதாரணம் சொல்லணும்னா, இப்போ சத்தியத்தில் இருக்கிறவர் வந்து ஒருத்தர் பேர் சபையில் இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணுறோம்னா அந்த ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க, பேர் சபை தப்பு. அவங்க போர் தப்பு இல்லை. காரணம் என்னன்னா அவங்களுக்கு சத்தியம் தெரியாது. அவங்க போர் தப்பு இல்லை. அப்போ ஒரு சகோதரன் வந்து எக்லிஷாக்கு வருவார். அப்போ பாருங்க, மனைவி பிரிஞ்சு இதுக்கு தான் பிரதருங்க சொல்லுவாங்க, சத்தியத்தில் நீங்க கல்யாணம் பண்ணுங்க, வேற எதுக்குமே இல்லை. எந்த சகோதரி கோச்சிக்காதீங்க. அதே நேரத்தில் படித்தவர்களோ அழகு உள்ளவர்களோ நல்ல வசதி வாய்ப்புகளோ இருக்கக்கூடிய வேதமானவர்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுனாலும் வேதமானவர்களோ அந்த கல்யாணத்துக்கு ரொம்ப ரொம்ப உண்மையா இருக்கணும். ஏன்னா ரொம்ப பேருக்கு வந்து இப்ப சத்தியத்தை கேட்டு உள்ள வந்து கூட உண்மையா இருக்கிறது இல்லைன்னும் போது சில பேர் ஸ்திரீகளை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க, புருஷர்களை கொடுக்கறதுக்கும் யோசிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, நம்ம மேக்சிமம் சத்தியத்துல என்ன பண்ணியாகணும், இந்த ஒரு திருமண காரியங்களை நம்ம ஒரு கான்சிக்ரேட்டடுக்கு கல்யாணம் பண்ணாக்கா வாலிபர்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுதான் 12வது நம்மளுடைய கொஸ்டின்ஸ். அப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது எபேசியர் 2:19 பார்க்கும்போது, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீடாருமா இருக்கிறீங்க. அப்போ தேவனுடைய வீட்டில் தான் நம்ம இருக்கணும். அப்போ தேவனுடைய வீட்டில் இருக்கிறதுக்கு தேவன் வந்து ஒரே குடும்பமாக இந்த சத்தியத்தில் வரணும். அப்போ நம்ம இன்னைக்கு 12 கேள்விகள் 12 ஆன்சர் பார்த்தோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் ஸ்டூடெண்டுடைய பிலீவ்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ். அப்போ பைபிள் ஸ்டூடெண்டுடைய பிலீவ்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் இது 12 மாத்திரம் இல்லை, அநேக இன்னும் பல விஷயங்கள் கேள்விகள் நமக்கு இருக்குது, அதுக்கு பதிலும் ஆல்ரெடி இருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு நம்முடைய மூத்த சகோதரி 7ஆம் தூதர் ரசல் பிரதர் மூலமாகவே வாட் பாஸ்டர் செட்ன்ற விஷயத்திலே அநேக விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி இந்த நாளில் கூட தேவனுடைய பெரிதான கிருபையினால இந்த 12 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நமக்கு வரக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம அது பதில் வாங்கி நம்முடைய வேதமானவர்களுடைய விசுவாசம் அது ஒரு நடைமுறை இல்லைங்க. சில பேர் வசனத்தை மற்ற கேட்பாங்களா, நடைமுறைப்படுத்த மாட்டாங்கன்னு ஓப்பனாக ஒருத்தர் சொல்லுவார். அது நம்முடைய வேலை அல்ல. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்னென்னா, நம்ம சத்தியத்தை காத்துக்கிறது, சபையை காத்துக்கிறதுனா என்னென்னா, நம்முடைய வேதமானவருடைய பிலீவ்ஸ் அண்ட் அதாவது பிலீவ்ஸ் அண்டு ப்ராக்டிஸை வந்து என்றைக்குமே விட்டுறக்கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே நம்ம இருக்கணும். ஏன் நம்ம ப்ராக்டிஸை பண்ணிகிட்டே இருக்கணும்னா, நம்ம ரட்சிப்பு நம்ம கையில் தான் இருக்குது. மற்றவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா இல்லவே தெரியாது, நம்ம பண்ணியே ஆகணும். அதனால் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் எடுத்துக்கோங்க இல்லைங்களா, அவங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் வேணும். அப்போ தான் அவங்க அந்த டோர்னமெண்ட்டோ இல்லைங்களா, அது ஒரு வேர்ல்டு கப்போ ஸ்டேட் கப்போ ஏதோ ஒரு கப்பில் அவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் உலகத்தில் இவ்வளோ காரியங்கள் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. அது ஒரு சிங்கராகட்டும் இல்லைங்களா, அது ஒரு மியூசிஷியனாகட்டும், உலகத்தில் பல பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்முடைய விசுவாசத்தை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். நம்ம விசுவாசத்தை நம்ம எந்த விதத்துக்கும் மாற்றி அவிசுவாசத்துக்குள்ளே போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கோணத்தில் இன்னைக்கு தேவன் ஒரு 12 கேள்விகள் மூலமாக த பிலீவ்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் என்ற பாடத்தின் மூலமாக தேவன் நமக்கு கொடுத்தார். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.